Praise the Lord. Praise the Lord. ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು. சொந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கூடி வரும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் ನಾವು ಕೂಡಿ ಬಂದು ದೇವರ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ಕರುಣೆಗೋಸ್ಕರ தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஜூலை மாதத்தின் ಈ ಜುಲೈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ முதல் வாரத்திலே ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ கூடி வந்திருக்கிற சபையாராம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ಕೂಡಿ ಬಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಬರಮಾಡುತ್ತೇವೆ, ಶುಭಾಶಯ ಹೇಳುತ್ತೇವೆ. ಫೇಸ್ಬುಕ್ ನಲ್ಲಿ பார்க்கிற ನೋಡುವಂತಹ உங்களையும் வாழ்த்துகிறேன். ನೋಡುವಂತಹ ಶುಭಾಶಯ யூடியூப்ல பார்க்கிறவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ಸಹ ನಾವು ಶುಭ கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ಈ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದ ದೇವರ ವಾಕ್ಯವು தொடர்ந்து நாம் கவனித்து வருகிறோம். ನಾವು ಮುಂದೆ ಗಮನಿಸಿ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. Care about your soul. ನಿಮ್ಮ ಆತ್ಮದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ உன் ஆத்மாவை குறித்து கரிசனையாயிரு. ನಿನ್ನ ಆತ್ಮದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதை தொடர்ந்து ಇದನ್ನು ತೊಡಗಿಸಿಕೊಂಡು உன் ஆத்மா வளர்ச்சிக்கு ಆತ್ಮ ಬೆಳವಣಿಗೆಗೆ நீ போலியானவர்களை ನೀನು ನಕಲಿಯಾಗಿ உன்னோடு இருக்கிற ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವಂತಹ போலியானவர்களை ನಕಲಿಯಾಗಿರುವವರನ್ನ நீ களைந்து விட வேண்டும். ತೊರೆದು ಬಿಡಬೇಕೆಂದು. ஹல்லேலூயா. ஹalleluya. அதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க ಅದರ வேண்டும். ಕುರಿತು ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿ இந்த ಇರಬೇಕು. கால ஓளை ಬೆಳಗಿನ ಸಮಯ நம்முடைய ನಮ್ಮ வாழ்க்கையின் அனுபவத்துல ಜೀವನದ ಅನುಭವದಲ್ಲಿ போலிகளை ನಕಲಿಯಾಗಿರುವ நாம் விடுவது ಬಿಡುವುದು நஷ்டமல்ல, ನಷ್ಟವಲ್ಲ. அதுவும் நம்முடைய பிரயாணத்தின் ஜெயமாய் ಅದು ನಮ್ಮ இருக்கிறது. ಪ್ರಯಾಣದ ಒಂದು ಜಯವಾಗಿದೆ. அந்த போலியானவர்கள் உன்னோடு இருப்பதனாலதான் நீ கிறிஸ்துவுக்கானவனாய் வளர முடியல. ಕ್ರೈಸ್ತವನಿಗೋಸ್ಕರ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ தெய்வம் உன்னை தெரிந்தெடுத்ததான தெரிந்தெடுப்புல உன்னால் நிற்க முடியாமல் ದೇವರ போகிறது. ಆರಿಸಿಕೊಂಡ ಆರಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கான சாட்சியாய் வாழ முடியவில்லை. ದೇವರಿಗೆ ಬೇಕಾದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கான ದೇವರಿಗಾಗಿ தேவ ராஜ்யத்தை ದೇವರ கட்டுகிறதற்கான ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ வேலையை உன்னால் செய்ய முடியாததற்கு ಕೆಲಸವನ್ನು காரணம் ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾಡದೆ ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ உன்னோடு இருக்கிற போலியானவர்களே. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವಂತ ನಕಲಿಯಾದವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து கரிசனை உனக்கு எப்பவும் இருக்கணும். ನಿನ್ನ ಆತ್ಮದ ಕುರಿತು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇರಬೇಕು. ஒரு கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி ಒಂದು ಮದುವೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು நாம் நடக்கும்போது ನಾವು ನಡೆಯುವಾಗ எவ்வளவு கவனமாய் நாம் நடப்போமோ ಎಷ್ಟು ಗಮನವಾಗಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ, அந்த வஸ்திரமும் கிழிந்து போகக்கூடியது. ಆ ವಸ್ತ್ರವು ಹರಿದು ಹೋಗುವುದಂತೆ. ஏசாயாவிலே சொல்லுகிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு நான் ನಿನಗೆ ನಾನು விலையுள்ள வஸ்திரத்தை உடுத்துவித்தேன் என்று ಬೆಲೆಯುಳ್ಳ சொல்லி. ವಸ್ತ್ರವನ್ನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அது நீ காசுக்கு வாங்கினதில்ல, ಅದನ್ನು ಹಣಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡ அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள்னால இந்த வஸ்திரம் உனக்கு கிடைத்தது. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಟ್ಟದ ಪಾಡಿನ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ அந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ளணும். ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. அதுதான் உன் ஆத்மாவுக்கானது. ಅದುವೇ ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕಾಗಿರುವುದು. ಯಾಕೆ இயேசு லூக்காவிலே சொன்னார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೂಕಾ ಪ್ರವಾದ உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும். ಈ ಮನುಷ್ಯನ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಂಡು அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு, அவனுடைய பலன், ಆತನ ಒಂದು ಆಸಕ್ತಿ, ಆತನ ಒಂದು ಬಲ, ಆತನ ವಿದ್ಯೆ எல்லாத்தையும் அவன் உபயோகித்தாலும் ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಉಪಯೋಗಿಸಿದರು. தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்துவானானால் ಆತನ ನಷ್ಟಪಡಿಸುವುದಾದರೆ அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். ಆತನಿಗೆ ಲಾಭವೇನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ ಆಗ ரட்சிக்கப்பட்டு ರಕ್ಷಣೆ ಒಂದು தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற, ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಹೇಳುವಂತಹ, வேதத்தை வாசிக்கிற, ವೇದವನ್ನು ಓದುವಂತಹ, உபதேசத்தை கேட்கிற, ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತಹ, வாரந்தோறும் ஆராதனை பங்கு கொள்ளுகிற ವಾರಪೂರ್ತಿ ಆರಾಧನೆ நான் எங்கே தவறினாலும் ಎಲ್ಲಿ ತಪ್ಪಿದರು அது முதல்ல உன்னுடைய ஆத்மாவை பாதிக்கும். ಅದು ಮೊದಲಿನ ಆತ್ಮವನ್ನು உன்னுடைய ஜெபமற்ற வாழ்க்கை ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದ್ರಿಂದ ಜೀವನ அடுத்த பாவத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போகும். ಮತ್ತೊಂದು ಪಾಪಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿನ್ನ உன்னுடைய வேதவாசிப்பற்ற வாழ்க்கை ವೇದ ವಾಕ್ಯ ಓದಿರುವ ಜೀವನ அடுத்த பாவத்துக்கு நேராய் உன்னை நகர்த்த ஆரம்பிக்கும். ಪಾಪಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஹல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் உன் ஆத்மாவை குறித்த கரிசனை உனக்கு மிக அவசியமானது. ಆತ್ಮದ ಕುರಿತು ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. அந்த ஆத்ம கரிசனையிலே ಆ ಆತ್ಮ நீ ಆಲೋಚನೆ ஜெயம் எடுக்கணும்னா ಜಯ ಹೊಂದುವುದಾದರೆ ಮೊದಲು உன்னோடு இருக்கிற போலிகளை நீ களைந்தே ஆகும். ನಿನ್ನೊಂದಿಗಿರುವಂತ ನಕಲಿಗಳನ್ನು ನೀನು ತ್ವರೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. போலிகளை களைவது, ಈ ಪೋಲಿಯಾದ ನಕಲಿಯಾದ உன்னுடைய போலியான சுபாவங்களை விடுவது ಪೋಲಿಯಾದ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಬಿಡು. உன்னுடைய ஜெய வாழ்வுக்கு மிக முக்கியமான பங்கு ಜಯ வகிக்கும். ಜೀವನಕ್ಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಭಾಗ. ஹல்லேலூயா. ஹalleluya. நல்ல நட்புல இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರು ಇರ್ತಾರೆ. அது உன் குடும்பமா அது இருக்கட்டும், ನಿನ್ನ ಕುಟುಂಬವಾಗಿರಲಿ, உன் பிள்ளைகளா ನಿಮ್ಮ இருக்கட்டும், ಮಕ್ಕಳಾಗಿರಲಿ, உன் உறவா ನಿಮ್ಮ இருக்கட்டும், ಸ್ವಂತದವರಾಗಿರಲಿ, யார் ஒருவன்
ಯಾರೊಬ್ಬರು இந்த விசுவாசத்திற்கு ಈ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நீ கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு இடையூறாய் வருகிறானோ ನೀನು ಬಿಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆಗೆ ತಡೆಯಾಗಿ ಬರುತ್ತಾನೋ அவன் தான் உன்னுடைய போலியானவன். ಅವನೇ ನಿನ್ನ ಪೋಲಿಯಾದವನು. அவனை நீ விட்டு ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು விலகவே வேண்டும். ಆಗಲೇಬೇಕು. ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் கவனித்தோம். ಅದರ ಕುರಿತು ಗಮನಿಸಿದೆವು. அதற்கு உதாரணமாக ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣವಾಗಿ சவுல் ராஜாவை குறித்து நாம் கவனித்தோம். ಸೌಲ್ ರಾಜನ ಕುರಿತು ನಾವು ಗಮನಿಸಿದೆವು. சவுல் ராஜா ಸೌಲ್ ರಾಜನು ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ தன் தேசத்திலே ತನ್ನ ದೇಶದಲ್ಲಿ அவன் அங்கிருந்த மந்திரவாதிகள், ಮಂತ್ರವಾದಿಗಳು, குறி சொல்லுகிறவர்கள், ಕುರಿಯಳು இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தினான். ತ್ವರೆ ಮಾಡಿದನು. அவர்களை கொலை செய்தான். ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. அப்படிப்பட்டது ಅಂತಹ சபையில இருக்கலாகாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. என் ஜனத்தின் நடுவே இருக்கலாகாது. ಜನದ ಮಧ್ಯೆ ಇರಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அவைகளை எல்லாம் ಅವುಗಳೆಲ್ಲನೂ அப்புறப்படுத்தி துரத்தி அடித்தான். ಅವರನ್ನು ದೂರ ಮಾಡಿ ಓಡಿಸಿ அவர்களெல்லாம் ஓடி போனார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋದರು. இப்போ ಇವಾಗ சவுல் தேவனால் கைவிடப்பட்டிருக்கிறார். ದೇವರಿಂದ ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದನ್ನ நான் அப்பவே சொன்னேன். ಅದನ್ನ ಅವಾಗಲೇ ಹೇಳಿದ್ದು. மனிதನು எதிர்த்தா இன்னொரு பலமுள்ள மனிதன் அவனை விடுவிக்க முடியும். ಇನ್ನೊಂದು ಬಲವುಳ್ಳ ಮನುಷ್ಯ ಅದನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதே தெய்வம் ಆದರೆ ದೇವರು ஒரு மனிதனுக்கு எதிர்த்து நிற்பாரானா ಮನುಷ್ಯನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ತಾನೆ. இல்ல உன்னுடைய பாவ கர்மத்து நிமித்தம் ನಿನ್ನ ಪಾಪದ ಕರ್ಮದ ನಿಮಿತ್ತ தெய்வம் உன்னை விட்டு விடுவாரானா ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದರೆ இனி ஒரு மனிதனும் உன்னை காப்பாற்ற முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சவுல் ராஜாவுடைய நிலைமை அதுதான். ಸೌಲ್ ರಾಜನ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದಿವೆ. அதை 1 சாமுவேல் 28:8 நாம் வாசித்தோம். 1 சாமுவேல் 28:8 1 ಸಾಮುವೇಲ್ 28:8 சவுல் செய்த காரியத்தை ಸಾಮುವೇಲ್ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು நாம் கவனித்தோம். ಮಾಡಿದ ಕಾರ್ಯನ ಗಮನಿಸಿದೆವು. அதை ஒரு விஷயம் வாசிப்போம். 28 ஓதி. பன்னிரண்டாம் வசனத்திலே 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்திலே ಆ ಸ್ತ್ರೀ ಸಾಮುವೇಲನ್ನು ಕಂಡ மகா சத்தமாய் கூப்பிட்டு ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೂಗಿ சவுலை நோக்கி ಸೌಲನಿಗೆ நீನು ஏன் என்னை மோசம் போக்கினீர்? ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿದೆ ಏಕೆ? நீர்தான் ನೀನೇ சவுலா? ಸೌಲನಲ್ಲವೋ ಅಂದಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ ಆಗ இந்த சவுல் தான் ಈ ಸೌಲನೇ இவர்களெல்லாம் தேசத்தில் இருக்கலாகாது ಇವರೆಲ್ಲ ದೇಶದಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ என்று துரத்தி விட்டவன். ಹೇಗೆ ತೊರೆದು ಬಿಟ್ಟು இப்போ ಇವಾಗ இவனுக்கு வந்த கஷ்டம் ಇವನಿಗೆ ಬಂದಂತ ಕಷ್ಟ என்ன கஷ்டம்? ಏನು ಕಷ್ಟ? தெய்வம் கைவிட்டார். ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுகிறேன், யார் கைவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು ಪರವಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிடுவார்கள். ಮನುಷ್ಯರು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ. அது மனிதனுடைய சுபாவம். ಅದು ಮನುಷ್ಯರ ಸ್ವಭಾವ. கேட்கிற நீயும் ஒரு நாள் யாரையோ கைவிட்டவர்கள் தான். ಕೇಳುವಂತ ನೀನು ಯಾರೋ ಒಬ್ಬನು ಒಂದು நீயும் யாருக்கோ துரோகம் செய்தவர்கள் தான். ಯಾರೋ ಒಂದು ದ್ರೋಹ ಮಾಡಿದವರು. ஹல்லேலூயா. அது மனித சுபாவம். ಅದು ಮನುಷ್ಯರ ಸ್ವಭಾವ. ஒருவன் கைவிடுவான், ಒಬ್ಬರು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ, இன்னொருவன் சேர்த்துக் கொள்வான். ಇನ್ನೊಬ್ಬನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் கைவிடுவான், ಅವನು ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆ, இன்னொருவன் சேர்த்துக் ಇನ್ನೊಬ್ಬನು கொள்வான். ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆದರೆ தெய்வம் கைவிடுவாரானால் ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಾದರೆ அந்த மனிதனுடைய நிலைமை இப்படிதான். ಆ ಮನುಷ್ಯನ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ. சாமுவேல் சவுலுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிறார். ಸೌಲಿಗೋಸ್ಕರ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறான். ದೇವರೇ ಎಂದು ಕೂಗುತ್ತಾನೆ. ஆண்டவர் எப்பவுமே ದೇವರು ಯಾವಾಗಲೂ ஊழியக்காரனுடைய முகத்தை கவனிப்பார். ಸೇವಕರ ಮುಖವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. அவனுடைய ಅವರ விண்ணப்பத்தின்படி தான் கர்த்தர் கிரியை செய்வார். ವಿಜ್ಞಾಪನೆ ಪ್ರಕಾರ ದೇವರು அவன் வேண்டுதல் படி தான் காரியம் நடக்கும். ಅವರ ಬೇಡಿಕೆ ಪ್ರಕಾರ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. அவனுடைய ஆசீர்வாதம் தான் ஜனத்தினுடைய ஆசீர்வாதம். ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಜನರ ಆಶೀರ್ವಾದ. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேல் ஜெபித்தபோது ಈ ಸಾಮುವೇಲನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ சவுலுக்காக ராஜாவுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அவனை விட்டுருப்பா, ಅವನು ಬಿಡಪ್ಪ. ஒன்ஸ் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ಒಂದ್ಸಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ, அவ்வளவுதான் ಅಷ್ಟೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தாவீது கூட இப்படி தீர்மானம் எடுத்தா. ದಾವೀದು ಸಹ ಹಾಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ. ஆனா தாவீது என்ன பண்ணான்? ದಾವೀದು ಏನು ಮಾಡಿದರು? பொத்துன்னு கால்ல விழுந்துட்டான். ತಕ್ಷಣ ದೇವರ ஏன்னா அவனுக்கு எப்பவும் சரண்டர் ஆகிற குணம் இருந்தது. ಸರೆಂಡರ್ ಆಗುವಂತ மனிதனோடு எதிர்த்து நிக்கலாம், ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಎದುರು ನಿಲ್ಲಬಹುದು, தெய்வத்தோடு எதிர்த்து நிக்கலாகாது. ஏன்னா சவுலுடைய சாட்சி அவன் தன் இருதயத்துல நல்லா எழுதி வச்சதுனாலதான் கடைசி வரை தேவனுக்கானவனாய் நின்றான். ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರಿಗಾಗಿ ನಿಂತ. இதை கேட்கிற நீ இந்த சாட்சியை உன்னிலே பத்திரப்படுத்தவில்லை எனில் ಈ ಸಾಕ್ಷ್ಯವನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಭದ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳ ಅಂತ ಹೇಳಿದರೆ நீயும் விழுந்து போவாய். ನೀನು ಸಹ ಬಿದ್ದು ಹೋಗುವೆ.
ಹೋಗುವಾಗ இடறுவாய். ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗುವಾಗ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? செவிகொடாமல் போனது. ಕಿವಿಗೊಡದೆ ಹೋಗುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ಒಳ್ಳೆಯவர். ஆதலால் ಆದ್ದರಿಂದ இந்த சவுல் ಸೌಲನು கைவிடப்பட்டதனால, ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟதினால், தேவனால் புறக்கணிக்கப்பட்டதனால தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாಗಿ, இப்ப தன் வாழ்வுக்கான நன்மையை தேடுகிறான். ಇವಾಗ ಜನ ಜೀವನಕ್ಕೆ ಉಪಕಾರವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. தனக்கு ஏதாகிலும் ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்று சொல்லி கடைசியா யாரை துரத்தினானோ, ಕೊನೆಯದಾಗಿ ಯಾರನ್ನು எது ಹುಡುಕಿದನೋ, வேண்டாம், எது என் தேசத்தில் இருக்கலாகாது என்று கைவிட்டானோ, ಯಾವುದು ನನಗೆ ಬೇಡ, ಯಾವುದು ದೇಶ ಇರಬಾರದು ಎಂದು ಕೈ ಬಿಟ್ಟ, அதை திரும்ப கையில் எடுக்கிறார். ಅದನ್ನು ಪುನಃ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் வந்த பலன் என்ன அவனுக்கு? ಅದರಿಂದ ಬಂದ ಫಲವೇನು ಆತನಿಗೆ? ಸಾಮುವೇಲನು எழும்பಿ வந்தான். ಎದ್ದು ಬಂದನು. மரித்து போன சாமுவேலுடைய ஆத்மா ಸತ್ಯವಾದ ಸಾಮುವೇಲನ ಆತ್ಮವು எழும்பினது. ಎದ್ದು ಬಂದಿತು. எழும்பின போதே ಎದ್ದು ಬಂದಾಗ குறி சொல்றவ சொல்றா, ಕುರಿ ಹೇಳುವವಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, சாமுவேல் இவ. ಸಾಮುವೇಲನು. ஹல்லேலூயா. 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 எப்படி சாகுறோமோ ಹೇಗೆ ಸಾಯುತ್ತೇವೋ அதே ஃபேஸ்ல தான் உன்னுடைய ஆத்மா இருக்கும். ಅದೇ ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನ ಆತ್ಮವಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ಒಳ್ಳೆಯவர். கர்த்தர் நியமித்த ஆயுசு வரை ಕರ್ತನು ತೀರ್ಮಾನಿಸಿದ ಆಯುಸ್ಸಿನ அந்த ತನಕ பூரணத்திலே மரிப்பாயானா ಪೂರ್ಣದಲ್ಲಿ ಸಾಯುವುದಾದರೆ நிச்சயம் பரதேசிக்குள்ள நீ என்றாவ. ನಿಶ್ಚಯ ನೀ ಪರದೇಶ. அதுக்கு முன்னாடி செத்தனா ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀ ಸತ್ತರೆ இங்க துராத்மாவாக அசுத்தாவியாக சுத்தினு கிடக்கு. ಇಲ್ಲಿ ದುರಾತ್ಮವಾಗಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் இப்போ என்ன நடந்தாலும் ಇವಾಗ ಏನ್ ನಡೆದರು? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாருன்னு மண்ணு போட்டு ಕರ್ತನಲ್ಲಿ போயிடுவாங்க. ನಿದ್ರೆ ಹೊಂದಿರೋದ್ರೆ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எங்க சைடுல எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. துன்மார்க்கன் செத்தான்னு நேரா சொல்லுவாங்க ದುರ್ಮಾರ್ಗನು பாஸ்டருங்க. ಸತ್ತನೆಂದು ಪಾಸ್ಟರ್ ஹல்லேலூயா. ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. அதே போல சாவு வீட்டுல அழுவ கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லுவாங்க. ಸಾವಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಳಬಾರದು ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அழுதாங்கன்னா அடக்கம் பண்ணாம போன பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. ಆತರೆ ಮಣ್ಣು ಮಾಡದೆ ಹೋಗದೆ என்னமோ பண்ணிக்க. ಏನೋ ಮಾಡು. ஏன் ಯಾಕೆ? அந்த ஆத்மா ಆತ್ಮವು உன்னை விட்டு பிரிந்தது, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿತು. ஆனா ப்ரமோட்டா இருக்கு தேவராஜ்யத்துக்குள்ள. ಆದರೆ promotion ಆಗಿ அதை ದೇವರಾಜ್ಯಕ್ಕೆ. குறித்து நீ கலிகூற வேண்டும். ಅದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ನೀನು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அழக்கூடாது என்று அழக்கூடாது சொல்வார்கள். ಹೇಳಿ. ஒரு நாள் நாமும் அங்கே போக போகிறோம். ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ அவர்களை நாம் பார்க்க போகிறோம். அவரை ನೋಡಲಿಕ್ಕೆ அந்த தைரியம் வேண்டும் என்று சொல்லி ಆ ಧೈರ್ಯ ಬೇಕೆಂದು சபையை பலப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள். ಬಲಪಡಿಸುವವರು இன்று அப்படி அல்ல. ಈಗ ಅವಾಗಲ್ಲ. பாஸ்டே சேர்ந்து அழுவுற கூத்தா இருக்குது ಸೇರಿ இன்னைக்கு. ಅಳುವಂತ ಗುಂಪಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. கேட்டா ಕೇಳಿದರೆ லாசரு வீட்ல ಲಾಜರನ ಮನೆಯಲ್ಲಿ ஏசப்பா கண்ணீர் விட்டாராம். ಏಸಪ್ಪ ಕಣ್ಣೀರು. அதனால பாஸ்டர் எல்லாம் கண்ணீர் விடுறாங்க. ಅದರಿಂದ ಪಾಸ್ಟರ್ அது ಕಣ್ಣೀರು. அவர்கள் பாடு. அது ಅವರ ಪಾಡು. ಯಾಕೆ? ஏசப்பா ஏன் கண்ணீர் விட்டாரு? ಏಸಪ್ಪ ಯಾಕೆ ಕಣ್ಣೀರು ಇಟ್ಟರು? அவன் காலத்துக்கு முன்பு செத்து போயிட்டாங்க. ಅವನ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸತ್ತನು. பூரணத்துல சாவல, ಪೂರ್ಣದಲ್ಲಿ ಸಾಯ வியாதிப்பட்டு செத்து போய் கிடக்கிறான். ವ್ಯಾಧಿ ಹೊಂದಿ ಸತ್ತನು. ஆதலால் அவனுக்காக ಅವನಿಗಾಗಿ குடும்பத்துக்காக வேதனைப்பட்டார். ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ವೇದನೆ. பூரணத்துல ಪೂರ್ಣದಲ್ಲಿ உன் ஆயுசின் பூரணத்துல மறிக்க வேண்டும். ಆಯುಸ್ಸಿನ ಪೂರ್ಣದಲ್ಲಿ ನೀ ಸಾಯ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. இந்த சவுல் ಈ ಸೌಲನು தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு ಅಗತ್ಯವಿಲ್ಲದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ஆண்டவர் தான் கைவிட்டாருல்ல. ದೇವರೇ ಕೈಬಿಟ್ಟರು. பேசாம ஒரு மூலையில ಸುಮ್ಮನೆ ಒಂದು சபையில உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு வேலையை ಸಭೆಯಲ್ಲಿ பார்த்திருக்கலாம். ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ಕುಳಿತು ಕೆಲಸ ಮಾಡಿರಬಹುದು. அதை விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು தெய்வம் தெரிந்தெடுத்தவனுக்கு விரோதமா யுத்தம் பண்றான். ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡ ವಿರೋಧ அவனை ಉಂಟು ಮಾಡಿ விடாம விரட்டின்னு சுத்தறான். அவனை விரட்டி ಹಿಂಬಾಲಿಸಿ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன மாம்சம் ಏನೇ ಮಾಂಸವು விரட்டினாலோ, ஓடிச்சு. மாம்சத்துக்கு அதிகாரம் இருந்தாலோ, மாம்சத்துக்கு அதிகாரம் மாம்சத்துக்குரியவனுக்கு பலன் இருந்தாலோ, ಮಾಂಸಕ್ಕೆ ಬಲವಿದ್ದರೂ நான் தைரியமாய் சொல்லுவேன், தைரியವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அபிஷேகப்பட்டவனுக்கு முன்பு அந்த மாம்ச பலன் ஒன்றும் இல்லை. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರೋ ಮುಂದೆ ಮಾಂಸ ಬಲ. அதான் தாவீதனுடைய கேரக்டர். ಅದುವೇ ದಾವೀದನ ಒಂದು தெய்வம் அவனை அபிஷேகித்தார். ದೇವರು ಅಭಿಷೇಕ. சவுல் எத்தனையோ முறை அவனை கொலை செய்ய ಸೌಲ್ ಎಷ್ಟೋ ಸಲ ಕೊಲೆ ಮಾಡಿಲ್ಲ. அவன் பின்னே நடந்தான். அவன் ಹಿಂದೆ ಹೋಗಿದ್ದ. அவனை விரட்டினான். ಹಿಂದೆ ಹೋಗಿದ್ದ. ஊரா ஒன்னா அபிஷேகத்தை கொண்டு. ಅಭಿಷೇಕ ஆனா சத்துருவின் கரத்திலே தெய்வம் ಆದ್ರೆ ಶತ್ರುವಿನ ಕರೆದ ದೇವರು அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை ஒப்பு கொடுக்கவே ಅಭಿಷೇಕ ಪಟ್ಟಂತ ದಾವೀದನು இழந்து போன இவனோ ಸತ್ತು ಹೋದಂತ ಇವನು விமோச்சனம் தேடி ವಿಮೋಚನೆ ಹುಡುಕಿ அங்கே இங்கே அலைந்து ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲೆದಾಡಿ கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ சாமுவேலே சாமுவேல் செத்து போனவரிடத்துல ಸತ್ತು ಹೋದವರ ஏதாகிலும் ஒரு வழி எனக்கு உண்டா என்று கேட்க ಏದಾದ್ರೂ வந்தான். ದಾರಿ ಉಂಟಾ ಅಂತ ನನಗೆ ಕೇಳು. ஒரே வழி இருக்கப்பா, ಒಂದೇ ದಾರಿ ಇದೆಯಪ್ಪ. இன்னைக்கு ராத்திரி என்னோட நீ இருப்பண்ண ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನನ್ನೊಂದಿಗೆ ನೀನು ಇರ್ತಿದ್ದೆ. தேவையாது. ಅಗತ್ಯ ಬೇಕೈತೆ. பேசாம ஆண்டவரே அப்படின்னு ಸುಮ್ಮನೆ ದೇವರೇ சும்மா சபையில உட்கார்ந்துட்டு வந்தம்மா பாடினம்மா ஜெபம்னம்மா போனமான்னு இருக்கலாம். ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ಹೋದಂತ ಇರುವುದು. அதை விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು குறுக்கு வழி தேடினா ತಪ್ಪಾ ದಾರಿ ಹುಡುಕಿದ್ರು. அன்னைக்கு அவன் ஆயுசு முடிஞ்சு போச்சு. ಅವತ್ತೇ ಅವನ ಆಯುಷ್ಯ ಮುಗಿದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிதாபமாய் செத்த மனிதர்கள்ல ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ இவனும் ஒருவன். ಇವನು ಒಬ್ಬನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ಆದ್ರೆ ಅದು ಇಸ್ರಾಯೇಲಿನಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಅರಸ. எவ்வளவு கனத்துக்குரிய மனிதனாய் ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಮನುಷ್ಯನ அவனுடைய ஆரம்பத்தை விட முடிவு இருந்திருக்கு. ಅದರ ಆತ್ಮದ ಅಂತ್ಯ ஆரம்பம் நல்லா இருந்தது, ಒಳ್ಳೆದಾಗಿತ್ತು. முடிவு ಅಂತ್ಯವು ரொம்ப வேதனையான விஷயமானது. விஷயವಾಯಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெஞ்சுறான், ಬೇಡುತ್ತಿದ್ದಾನೆ. யாராவது
என்னை கொலை செய்யுங்கள், யாராவது கொலை ಮಾಡಿ யாராவது என்னை கொன்று போடுங்கள் என்று. சாய்சி ಬಿಡಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மரணம் அவனுக்கு தூரமாய் ಆದರೆ இருக்கிறது. ಮರಣವು ಅವನಿಗೆ ದೂರವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு காரணம் ಅದಕ್ಕೆ என்ன? ಕಾರಣವೇನು? எது வேண்டாம் என்று தூக்கி எறிந்தானோ ಎದು ಬೇಡವೆಂದು ತ್ವರೆ ಮಾಡಿ ಬಿಸಾಡಿದ, அதை அவன் தேடினபடியினாலே ಅದನ್ನು ಹುಡುಕಿದಿಂದಾಗಿ அவன் ஆத்துமா ಅದನ್ನ ಆತ್ಮ நஷ்டப்படுத்தினான். ನಷ್ಟಪಡಿಸಿ. இந்த கால ஓலை ಬೆಳಗಿನ ಸಮಯ கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನೀವು, நீ விட்டு வந்த கர்ம கிரியைகள் என்னென்ன ನೀವು ಬಿಟ್ಟು ಬಂದ ಕರ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಏನೇನು அவைகளெல்லாம் நீ அறிவாய். ಅವುಗಳನ್ನ ತಿಳಿದಿರುತ್ತಿ. ஞானவர்த்தி ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல எழுதி இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 17ஆம் வசனம். 17ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. 17, 18, 19 ಓದಿ. 17, 18, 19. 18 ಆಲೋಚನೆಗಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 ಕಾರ್ಯ ದೇವರು ದ್ವೇಷಿಸಿದ್ದಾರೆ. 7 ಅವருக்கு ಅರುವರುಪಾನவைகள். 7ನೇದು ತುಂಬಾ ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಕಠಿಣ ದೋಷ. 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவை யாவன ಅವರವರಲ್ಲಿ மெட்டிமையான கண், ಬೇಕಾದ ಕಣ್ಣುಗಳು, அதாவது ಹೆಮ್ಮೆ ಕಚ್ಚುಗಳು, நான்ற அந்த அகம்பாக பார்வை, ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಕಣ್ಣುಗಳು, அது அவருக்கு பிடிக்கவே ಅದು பிடிக்காது. ಅವರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಆಗುವುದಿಲ್ಲ. அடுத்தது ನಂತರ பொய் நாவு. ಸುಳ್ಳಿನ ನಾಲಿಗೆ. பொய் அதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ಅದು ನೀವೇ ಹೇಳಿದ್ರಿ. நன் கற்பனை, ನನ್ನ ಒಂದು ಕಲ್ಪನೆ, ಕಾಲ್ಪನಿಕ ಕಲ್ಪನೆ. ஹல்லேலூயா. அதான் பொய் நாவு. ಅದುವೇ ಸುಳ್ಳಿನ. நீயா ஜோடிச்சு பேசுறது, ನೀನಾಗಿ ಜೋಡಿಸಿ ಹೇಳುವುದು, அது அவருக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ನಿರ್ದೋಷಕರನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವಂತ ಕೈ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ನಿರ್ದೋಷಕರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವಂತ ಕೈ. அதான் மற்றவருடைய ಮತ್ತೊಬ್ಬರ ரத்த பலிக்கு, ರಕ್ತ ಬಲಿಗೆ, அவனுடைய பிராணனுக்கு ಆತನ ಪ್ರಾಣನಿಗೆ கேடு நினைப்பது கர்த்தருக்கு பிடிக்காத ತುಂಬಾ காரியம். ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. அடுத்தது ನಂತರ துராலோசனை, ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು பிணைக்கும் இருதயம். ಕಲ್ಪಿಸುವಂತ ಹೃದಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீயாவே ನೀನಾಗಿ ನೀನೇ தேவையில்லாம பேசுற ಬೇಕಿಲ್ಲದ ಮಾತಾಡೋದು, துர்க்காரியங்கள் ದುರ್ಕಾರ್ಯ, கர்த்தருக்கு இஷ்டமில்ல. ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீங்கு செய்வதற்கு ಕೇಡು ಮಾಡಲು விரைந்தோடுகிற கால், ತ್ವರೆ ಪಾಡಲಿರುವ ಕಾಲುಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுவும் கர்த்தருக்கு இஷ்டம். ಅದುವು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அடுத்தது ನಂತರ அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ಅಸತ್ಯವಾಡುವ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொய் சொல்லுகிற ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ பொய் சாட்சி, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ, அதுவும் கர்த்தருக்கு ಅದು பிடிக்காது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗದ சகோதரர்களுக்குள்ளே ಸಹೋದರರಲ್ಲಿ விரோதத்தை உண்டு பண்ணுதல், ಜಗಳವನ್ನು ಬಿತ್ತುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை ஜனங்களுக்கு, ಸಭೆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, குடும்பத்தாருக்கு ಕುಟುಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲಿ விரோதம், ವಿರೋಧ, பகையை ஏற்படுத்துவது, ಜಗಳವನ್ನು ಬಿತ್ತುವುದಾದರೆ அதுவும் கர்த்தருக்கு ಅದು இஷ்டம் இல்ல. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ஹல்லேலூயா. ಕಾರ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் நீ விட்டு இருந்தாதான் நல்ல விசுவாசி. ಇದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಬಿಟ್ಟು ಇದ್ದರೆ ನೀನು ಒಳ್ಳೆಯ இதுல ವಿಶ್ವಾಸಿ. ஏது ஒண்ணு உன்னிடத்தில் இருந்தாலும் ಇದು ಯಾವುದೇ ಒಂದು ನಿನ್ನ ಬಳಿ ಇದ್ದರೂ நீ யாரு? ನೀನು ಯಾರು? கர்த்தருக்கானவன் அல்ல. ಕರ್ತರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋ கர்த்தர் இவைகளை ಕರ್ತರಿಗೆ விரோதிக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். ವಿರೋಧಿಸಿ ಎದುರು ನಿಲ್ಲುವುದಾದರೆ, அப்ப இந்த குணம் உன்னிடத்துல இருக்குன்னா ಈ ಗುಣ ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವುದಾದರೆ யாரு உனக்கு எதிரி? ಯಾರು ನಿನಗೆ ಎದುರಿ? கர்த்தர். ಕರ್ತನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நன்மை உண்டாக ಉಪಕಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ இவைகளெல்லாம் ಇವುಗಳೆಲ್ಲವೂ நீ விட்டு விட ನೀನು வேண்டும். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. அது உன் ஆத்துமாவுக்கு, ಅದು ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ அது பிரயோஜனமாய் ಅದು இருக்கும். ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ இப்படிப்பட்ட போலியானவர்கள், ಇಂತಹ ಪೋಲಿಯಾದವರು, மாயமாலமான வேஷம் தரித்து ಆಗಾಗ நடக்கிறவர்கள், ಮಾಯವಾದ ವೇಷವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ இந்த உலக சம்பாஷணைக்கானவர்கள், ಈ ಲೋಕದ ಸಂಭಾಷಣೆಗಳು, அப்படிப்பட்ட காரியங்கள் ಅಂತಹ எல்லாம் ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ நீ என்ன பண்ணணும்? ನೀನೇನು ಮಾಡಬೇಕು? தள்ளி விட வேண்டும். ತಳ್ಳಿ ಬಿಡಬೇಕು. அவர்களை விட்டு விடு. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெயத்திற்கு அது உதவியாய் ನಿನ್ನ இருக்கும். ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನಕ್ಕೆ ಜಯಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் உனக்கு மிக முக்கியம். ಅದುವೇ ನಿನಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்று கர்த்தர் வருவாரானால் ಇವತ್ತು ಕರ್ತನು ಬರುವುದಾದರೆ தேவனோடு கூட நான் மறுரூபமாவேன். ದೇವರೊಂದಿಗೆ ನಾನು ಮರುರೂಪವಾಗುತ್ತೇನೆ. கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளுவார். ಕರ್ತನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவ ராஜ்யத்திலே பரிசுத்தவான்களோடு நான் ದೇವರ சேருவேன் ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಲ್ಲಿ என்ற ಸೇರುತ್ತೇನೆ. நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? ಎಂಬ ನಿಶ್ಚಯ ನಿನಗಿದ್ದಾದರೆ யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இன்று உனக்கு மரணம் சந்திக்குமானா, ಇವತ್ತು ನಿನಗೆ ಮರಣವು ಏರ್ಪಡುವ மரணத்தை நீ சந்திப்பாயானா, ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸುವುದಾದರೆ நீ என்ன பண்ணுவ? ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತಿ? நாளை உன்னுடையது அல்ல, ನಾಳೆ ನಿನ್ನೋದಲ್ಲ, அது அவருடையது. ಅದು ದೇವರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திட்டமிடு, ಪ್ಲಾನ್ ಮಾಡು, ஜெபி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. கர்த்தருக்கு சித்தமான அதை வாய்க்க பண்ணுவா. ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದದ್ದನ್ನು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? மனிதனுடைய பிராணன் கர்த்தருடைய கரத்தில் ಮನುಷ್ಯನ இருக்கிறது. ಪ್ರಾಣವು ದೇವರ அதை ಕರದಲ್ಲಿ. ஞானி யோபு அதை எழுதி ಅದು வைத்தான். ಜ್ಞಾನಿ ಯೋಬನು ಬರೆದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால்
ಆದ್ದರಿಂದಾಗಿ நாளை குறித்த ನಾಳೆ ಬಗ್ಗೆ கவலை இல்லை. இன்று உன் ஆத்மாவை குறித்த கருசனை ನಿನ್ನ ಆತ್ಮ ಕುರಿತು ಚಿಂತೆ ಆಗಿರಲಿ. இந்த ஆத்மாவுக்கு ನಿನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ இப்படி வேஷம் போடுகிற ವೇಷವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ இந்த சவுளை போல ಈ ಸೌಲನ ಹಾಗೆ சிலர் ಕೆಲವರು ಬಂದು ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அதே ಅದೇ அவங்க பழைய ಹಳೆಯ இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்றவங்க, ದೀಪಾವಳಿ ಆಚರಿಸುವವರು அதே தீபாவளி அன்னைக்கு ಅದೇ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬ ದಿನ வீட்டுல என்ன பண்ணும்? ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. இப்போ ಇವಾಗ அந்த பழைய தெய்வங்களை கூப்பிடுறது, ಹಳೆಯ ದೇವರನ್ನ ಕರೆಯುವುದಿಲ್ಲ. அதுக்கு பதிலா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பட்டாசு வெடிக்கிற விசுவாசி இருக்கிறான். ಅದ್ರ ಬದಲು ಹಾಡು ಹಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪಟಾಕಿ ಹೊಡೆದು அன்னைக்கு சாமி கும்பிட்டு பிரியாணி பண்ணவன் ದೇವರನ್ನು ಮುಗಿದು ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಿದವರು இன்னைக்கு பக்தியா ஜெபம் பண்ணிட்டு பிரியாணி பண்ணி அன்னைக்கு துண்றான். ಭಕ್ತಿಯಾಗಿ ಬೈಬಲ್ ಓದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அது தெய்வத்துக்கு ஆகாது. ದೇವರಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படின்னா எகிப்திலே அவர்களை வைத்திருப்பார். ಹಾಗಾದ್ರೆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಟ್ಟಿರುವವರು அவர்களை அங்கே செப்பரேட் பண்ணி அங்கே ஆசீர்வதித்திருப்பார். ಸೆಪರೇಟ್ ಮಾಡಿ ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬಹುದಾಗಿತ್ತು. ಯಾಕೆ ஒரு வசன ஞாபகம் வருகிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತಿದೆ. Book of Leviticus, ಯಾಜಕಕಾಂಡ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಲೇವಿ ರಾಗಮம் ಯಾಜಕಕಾಂಡ 26 26ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? அவர்கள் எனக்கு ಅವರು ನನಗೆ எதிர்த்து நடந்தபடியினால ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದಿಂದಾಗಿ என்ன எதிர்த்து நடந்தா? ಏನು ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದರು? எகிப்துல விட்டு வந்ததான ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಂದಂತಹ விட வேண்டிய உலக காரியத்தை, ಅಲ್ಲಿ ಬಿಡಬೇಕಂದ್ರೆ ಲೋಕದ அவன் வளர்ந்த வளர்ப்பின் காரியங்கள் எல்லாம் ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನ விட்டு அவனுக்கு பிரமாணம், ಅವನಿಗೆ ಪ್ರಮಾಣ, அவனுக்கு ஒரு தெய்வம், ಅವನಿಗೆ ಒಂದು ದೇವರು கட்டளைகளை கொடுத்து இப்படிதான் நீ இருக்கணும்னு சொன்னார். ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೀಗೆ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்ப இவைகளை எல்லாம் விட்டு ಇವಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் இருதயத்துல ಅವರು ಐಗುಪ್ತಿಗೆ ತಿರುಗಿದರು. ತನ್ನ அதை ಹೃದಯದಲ್ಲಿ நேசித்தான். ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. இதை விட ಇದಕ್ಕಿಂತ அது மேலானதா இருந்தது. ಮೇಲಾಗಿತ್ತು. அங்க இருக்கும்போது ಅಲ್ಲಿರುವಾಗ கர்த்தாவேன்னு முறையிட்டான். ಕರ್ತನೇ ಎಂದು ಮೊರೆ ஆண்டவரே என்னை அடிக்கிறான், ದೇವರನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ, ஆண்டவரே எனக்கு கூலி கொடுக்க மாட்டேன்றான், ಕೂಲಿ ಕೊಡ್ತೀರ ಅಂತ ஆண்டவரே நல்ல சாப்பாடு இல்ல, ದೇವರೇ ಒಳ್ಳೆ ಊಟವಿಲ್ಲ, ஆண்டவரೇ நல்ல வஸ்திரம் இல்ல, ದೇವರೇ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರವಿಲ್ಲ, அடிமையா இருக்கு, ದೇವರೇ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದೇನೆ அப்படின்னு எகிப்துல இருந்து ஜெபம் பண்ணாங்க. ಐಗುಪ್ತದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. இப்ப விடுதலையான ಇವಾಗ பின்பு ಬಿಡುಗಡೆ ಬಂದ ನಂತರ விடுதலையான பின்பு ಬಿಡುಗಡೆ ಆದ ನಂತರ இப்ப என்ன சொல்றான்? ಇವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? என்னமோ ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ರಾಜನ ಜೀವನ ಜೀವಿಸಿದ ಹಾಗೆ அங்க போறான், ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற காரியம். ಇದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவர் கொடுத்த பிரமாணத்தை விட்டு நடக்கிறது, ಅವರು ಕೊಡುವಂತ ಪ್ರಮಾಣ ಬಿಟ್ಟು ನಡೆಯುವುದು, அவர் கொடுத்த கட்டளைகளை விட்டு ಅವರು ಕೊಡುವಂತ ಪ್ರಮಾಣ ಬಿಟ್ಟು நடப்பது ನಡೆಯುವುದು அவருக்கு இஷ்டமில்ல. ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அதை எதிர்த்து நிற்கிற என்று சொல்லுகிறார். ಅದರಿಗೆ நீ ವಿರುದ್ಧವಾಗಿ எதிர்த்து நிற்பனா ನೀನು ಎದುರು ನಿಲ್ಲುವುದಾದರೆ அதற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தேன். ನಾನು ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದೇನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயா புத்திஹீனமா நடக்கறாங்க, ಬುದ್ಧಿಹೀನವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. ஏதோ மனுஷன், ಯಾರೋ ಮನುಷ್ಯ அறிவில்லாதவன், ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನು, புள்ளை போனவன், ஏதோ புத்தி இல்ல விடு அப்படின்னு விடுறாரா? அவர் சொல்றாரு, நீ எதிர்த்து நடந்த, ನೀನು ಎದುರು ವಿರೋಧ ನಡೆದರೆ நான் உனக்கு எதிர்த்து வருகிறேன், ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ, ಬಾ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்ன கஷ்டம் வந்து? ಇವಾಗ ಏನು ಕಷ್ಟ ಬಂದಿತ್ತು? ಯಾರಿಗೆ ಕಷ್ಟ ಬಂತು? விடுதலை பெற்றவன் கஷ்டப்படுகிறான். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವನು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. எகிப்திலே கஷ்டப்பட்டது, ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಹೊಂದಿದ್ದು அவனுக்கு அறிவில்ல, ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, அதை குறித்த சிந்தை இல்ல, ಅದರ ಕುರಿತ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அதனாலதான் ஏசாயாவில் ಅದಕ್ಕೆ ಏಷಾಯ ಹೇಳಿದ್ದಾರೆ, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையின் துறவை நீ திரும்பி பார்க்க வேண்டும். ನೀನು ಕತ್ತರಿಸಿ ತೆಗೆದುಪಟ್ಟದ ಬೆಟ್ಟದ ಭಾಗವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಬೇಕು. எங்கே இருந்து ரட்சிக்கப்பட்டாய், ನೀನು ಎಲ್ಲಿಂದ ರಕ್ಷಣೆ எந்த ಹೊಂದಿದೆಯೋ, இடத்திலே இயேசுவேன்னு கதறன, ನೀನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸುವೇ ಎಂದು கூப்பிடும்போது ನೀನು ಕೂಗುವಾಗ இன்னைக்கு இருக்கிற சுக வாழ்வு அன்று உனக்கு இல்லை. ಇವತ್ತಿರುವಂತ ಸುಖ ಜೀವನ ಅವತ್ತು ನಿನಗಿಲ್ಲ. பணம் இல்லை, ಹಣವಿಲ್ಲ, சரீரத்திலே சுகமில்லை, ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವಿಲ್ಲ, ಶತ್ರುಗಳು இருக்கிற சமாதானம் என்று இல்லை. ಇವತ್ತಿರುವ ಸಮಾಧಾನ ಅವತ್ತಿಲ್ಲ. அதனால்தான் இயேசுவை ಆದರಿಂದ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿದ್ದೀಯ. இன்னைக்கு அதையெல்லாம் அவர் கொடுத்து ಇವತ್ತು ಅದನ್ನೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು உன்னை அவருடைய மக்களாய் ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ನಡೆಸುವಾಗ திரும்ப சுபாவம் மாறும், ನೀನು ಪುನಃ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗುವಾಗ அவரும் சுபாவம் மாறும். ಅವರ ಸ್ವಭಾವ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சவுல கை உள்ளையா? ಸೌಲನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲವಾ? சவுலோட நாம் என்ன விசேஷம்? ಸೌಲಿಗಿಂತ ನಾವೆಲ್ಲ ವಿಶೇಷವಾದವರ இல்ல. ಇಲ್ಲ.
Hallelujah. நம்ம காட்டு மரம், ನಾವು ಕಾಡಿನ ಮರ. Hallelujah. அது சொந்த ஜனம், ಅದು ಸ್ವಂತ ಜನ. அவனையே தூக்கி போட்ட, ಅವನನ್ನೇ ಎತ್ತು ಬಿಸಾಡಿದರು. அதை குறித்து கொரிந்தியர்லயே தெளிவுபடுத்து. ಅದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆ காட்டு மரமே, ಕಾಡಿನ ಮರವೇ, நல்ல மரத்துல நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்க, ಒಳ್ಳೆ ಮರದಲ್ಲಿ ಅಂಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ, திரும்ப ನಿನ್ನನ್ನು ಪುನಃ ಯಾಕೆ உன்னை ஒட்ட வைக்க, ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಸಲಿಕ್ಕೆ நல்ல மரத்தை வெட்டுனதும் அவரே, ಒಳ್ಳೆ ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿದವರು ಅವರೇ. ಕೆಟ್ಟ ಮರಮಾಗಿ ನೀ நல்ல ಮರத்துல இணைக்கப்பட்டு இருக்க, ಆ ಕೆಟ್ಟ ಮರವಾದ ನೀನು ಒಳ್ಳೆ ಮರದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ. ಮರத்தினுடைய குணங்கள் ஒன்னிலே இருக்கணும், ಆ ಒಳ್ಳೆ ಮರದ ಗುಣಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕು. இல்லவென்று ಹೇಳಿದರೆ அதை வெட்டினவர், ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿದವರು திரும்பவும் கையில ಕೋಡಾಲಿயோட தான் நிற்கிறார். ಪುನಃ ಕೋಡಲೊಂದಿಗೆ ನಿಲ್ಲಬೇಕಾಗಿದೆ. ಯಾಕೆ? ಕನಿ ಕೊಡಾದ ಉನ್ನೆயும் வெட்டுவார், ಫಲ ಕೊಡದೇ ಇರುವಂತ ನಿನ್ನನ್ನು ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ நாம் செவி கொடுக்க, ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡೋಣ. அடுத்தது ಪುನಃ ನಂತರ இந்த ಕಷ್ಟಪಾಡುಗಳು வரும்போது, ಈ ಕಷ್ಟಪಾಡುಗಳು ಬರುವಾಗ ಅವರೇನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதோட கேரக்டர் அது. தாவீದನ ಗುಣವಾಗಿದೆ. கர்த்தருக்கு முன்பாக அப்படி சாஷ்டாங்கமாக ದೇವರ ಮುಂಭಾಗ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಬೀಳುವನು. ಯಾವನೇ, எந்த தீர்க்கதரிசி, ಯಾವ ಪ್ರವಾದಿಕೆಯು எழும்பಿ ಎದ್ದು ராஜாவே நீ செய்யறது தப்புಂಟಾನ, ರಾಜನೇ ನೀನು ಮಾಡುವುದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅವನೆಲ್ಲ ಮೊರಕೆ ಮಾಟ, ಅವನೆಲ್ಲ ಗುರಾಯಿಸುವುದಿಲ್ಲ. ಆಂಡವರ್ಟ ಸರೆಂಡರ್ ಆಗ, ಸೀದಾ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಸರೆಂಡರ್ ಆಗುತ್ತಾರೆ. ಆ ದೇವರೇ, ನೀರು ಎನ್ನೆ ಕೈ ಬಿಡುವೀರಾ, ನೀನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಾದರೆ, ಸೌலை போல ಎದುರ್ತು ನಿಪ್ಪೀರಾ, ಸೌಲನ ಹಾಗೆ ಎದುರು ನಿಲ್ಲುವುದಾದರೆ ನಾನು ಒಂದುಮಿಲ್ಲಪ್ಪ, ಒಂದು ಏನು ಇಲ್ಲ ದೇವರೇ, எல்லாம் உம்முடைய கிருபை, ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ನಾನು ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಮನುಷ್ಯನು. தாவீது ராஜா அவனுடைய வார்த்தை, ದಾವೀದ ರಾಜನ ಮಾತುಗಳನ್ನು ಗಮನಿಸಿದ, ಬುದ್ಧಿಹೀನಮಾಯಿ ಕಾರ್ಯத்தை, ನಾನು ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ ದೇವರೇ. ಬಹಿರಂಗಮಾಯಿ ಮನ್ನಿಪು, ಬಹಿರಂಗವಾಗಿ ಕ್ಷಮೆ ಕೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் அவனை இவ்வளவு கனப்படுத்த, ಅದರಿಂದ ದೇವರು ಇಷ್ಟೊತ್ತನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அதெல்லாம் கேட்கிற நீங்களும் நானும் ಕೇಳುವಂತ ನೀವು ನಾವು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ காரியத்தை விட்டுவிட வேண்டும், ಬಿಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು, விட்டவர்களை விட்டுவிட வேண்டும், ಬಿಟ್ಟು ಬಿಡೋನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. என்ன ಲಾಭமான, ಅವರಿಂದ ಯಾವುದೇ ಲಾಭವಾದರೂ, எத்தனை நன்மையான, ಎಷ್ಟೇ ಉಪಕಾರವಾದರೂ ಆತ್ಮ ஒரு நாள் அவர்களாலே ನಷ್ಟமாக, ನಿನ್ನ ಆತ್ಮ ಅವರಿಂದ ಒಂದು ದಿವಸ ನಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ಕೋಳಿயை ಕಳೆದು ಆ ನಕಲಿಯನ್ನು ಅಶುದ್ಧமானவைகளை விட்டுவிடு, ಆ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, நெருங்கி இருக்கிற பாவங்களை உதறித்தள்ளி, ನಿನ್ನನ್ನು ಸುತ್ತಿರುವ ಪಾಪಗಳನ್ನು ಒದರಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ವಿಶ್ವಾಸத்தை பிடித்துக்கொண்டு ಓಡು ಎಂದು ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ಹಿಡಿದುಕೊಂಡು ಓಡು. ಎಬ್ರಿಯರನ್ನ ಓದುತ್ತೇವೆ, ವಾರ್ತೆಗಳಿன்படி நம்முடைய ஜீவனை நாம், ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾವು ಕ್ರಿಸ್ತವ வாழ்க்கை நாம் கட்டமைக்கிற தேவ ஜனமாய் இருக்க ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟಿಸುವವರಾಗಿ ಕ್ರೈಸ್ತ ಜನರಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆ? ಕಡೆಸಿ ಕಾಲ, ಕೊನೆಯ ದಿನವಾಗಿದೆ, ಅವರು ಬರಪೋಗುತ್ತಾರೆ, ಅವರು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ, ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ತನ್னை வெளிப்படுத்துவார், ಅವರು ಮಧ್ಯ ಆಕಾಶದ ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು தன்னுடைய நாளில் வருவார், ಅವರು ತನ್ನ ದಿನದಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நீயும் நானும் அறியவில்லை, ಆ ದಿನವನ್ನು ನೀವು ನಾವು ಅರಿತಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದಾಗಿ எல்லாம் விட்டு, ಇವರುಗಳೆಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ஆத்மாவை குறித்த கருசனையோடு இருப்பாய், ಆತ್ಮ ಕುರಿತು ಚಿಂತೆಯುಳ್ಳವರಾಗಿರುವುದಾದರೆ எந்த நேரம் வந்தாலும் நாம் அவரோடு மறுரூபம், ಅವರು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವುದೋ ಅವರ ಜೊತೆಗೆ ಮರುರೂಪವಾಗುತ್ತೇವೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಎಂಬುದು ಭೂಮಿயிலே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நல்ல ವಸ್ತ್ರ, ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ, நல்ல ಕಾರು, ಒಳ್ಳೆ ಕಾರು, நல்ல வீடு, ಒಳ್ಳೆ ಮನೆ, நல்ல வாழ்க்கை, ಒಳ್ಳೆ ಜೀವನ, இங்க உள்ள லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றதுக்கு அல்ல கிறிஸ்தவம், ಇಲ್ಲಿರುವಂತ ಲಕ್ಸುರಿಯಸ್ ಜೀವನದಲ್ಲ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ. கிறிஸ்தவம் என்பது, ಕ್ರೈಸ್ತವ ಎಂಬುದು இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தம், ಇವತ್ತು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದ ಅರ್ಥ, வரும்போது அவரோடு கூட மறுரூபமாக, ಅವರು ಬರುವಾಗ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಮರುರೂಪ ಆಗಲಿಕ್ಕೆ, அது இல்லாம, ಅದು ಇಲ್ಲದೆ நீ என்னத்த ஆதாயம் பண்ணி ಇಲ್ಲಿ ನೀನು ಏನನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದರು, ಕಣ್ಣ ಮೂಡನಾಲೆ ஒண்ணும் உனக்கு சொந்தம் இல்ல, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದರೆ ನಿನಗೆ ಯಾವುದು ನಿನಗೆ ಸ್ವಂತ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು உனக்கு இல்ல, ಅದು ನಿನಗಲ್ಲ. ஆதி தகப்பன், ಆದಿಯಲ್ಲಿ ತಪ್ಪ ಪಿತೃಗಳು ஆதாம் ஏவாள் நெத்திலேயே அததான் எழுதி, ಆದಾಮ್ ಏವನ ಹಣೆಯಲ್ಲಿ ಅದು ಬರೆದಿತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ஒரு நாள் மண்ணோடு மண்ணா போவடா, ನೀನು ಒಂದು ದಿವಸ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮಣ್ಣಾಗಿ இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு போவடா, ಇವ ಎಲ್ಲವೂ ನೀನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. அதனாலதான் ஞானி வருத்தம், ಆದ್ದರಿಂದ ಜ್ಞಾನಿ ತುಂಬಾ ಕಷ್ಟ, மறு சந்ததி வருகிறது, ಪುನಃ ಒಂದು ಸಂತತಿ ஒரு ಬರುತ್ತಿದೆ, சந்ததி போகுது, ಇನ್ನೊಂದು ಸಂತತಿ ಹೋಗುತ್ತಿದೆ. இவன் என்னன்னா பாடுபட்டானோ, ಇವನು ಏನೆಲ್ಲ ಪಾಡುಪಟ್ಟನೋ, பின்னாடி வந்தவனுக்கு ஒண்ணும் தெரியாது, ಹಿಂದೆ ಬಂದವನಿಗೆ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவு கஷ்டப்பட்ட, ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟ, எவ்வளவு ಕಷ್ಟಪಟ್ಟು ಊಟ ಕಟ್ಟನೋ, ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಮನೆ ಕಟ್ಟಿದನು, ಪಣತೆ ಹಣವನ್ನು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೇರಿದನು, ಪಟ್ನಿ ಕಡನ, ಎಷ್ಟು ಹೊಟ್ಟೆ ಸಿರಿತನು, ಅಡ್ಡಿ ವಾಂಗನ, ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಒದೆ ತಿಂದನು,
எவ்வளவு போராடினா ಎಷ್ಟು ಹೋರಾಡಿದನು ஒரு மண்ணும் பின்னாடி வரவனுக்கு தெரியாது. ಒಂದು ಮಣಿ ಹಿಂದೆ ಬರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் ಇಷ್ಟத்துக்கு எல்லாத்தையும் செலவு ಅವನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅದನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿದ. இது எவ்வளவு வேதனையான ಇದು ಎಷ್ಟು ವೇದನೆಯಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ஞானி அழகா எழுதி விட்டான். ಜ್ಞಾನಿ ಅಂದವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற எங்கேயும் நீங்க வாசிக்க முடியாது இந்த வார்த்தைகள். ಬೇರೆ ಎಲ್ಲೂ ನೀವು ಓದಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வேதம் மாத்திரம் தான் இதை கற்றுக்கொடு. ವೇದ ಮಾತ್ರ ಇದನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿ. வேதத்தை கையில் வைத்திருக்கிற ಆ ವೇದವನ್ನು ಕೈಲಿಟ್ಟಿರುವಂತಹ கூடுதல்ல பங்கு கொண்டிருக்கிற ಸಭೆಯ ಕೂಡಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿರುವಂತಹ ನೀನು இவைகளின்படி வாழாம ಇವುಗಳ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸದಂತೆ நடப்பனா ಬಿಟ್ಟು ನಡೆಯುವುದಾದರೆ எப்படி நீ அவருக்குரியவனாய் ಹೇಗೆ ನೀನು ಅವರಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿರುತ್ತೀ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நேரம் கடந்து போகுது. ಸಮಯ ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ. ಫಸ್ಟ್ ಪೀಟರ್ 1 ಪೀಟರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:7 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. பேதுரு நமக்கு சொல்ற ஆலோசனைகள். பேதுரு நமக்கு ಹೇಳುವಂತ ಆಲೋಚನೆ 1 பேதுரு 4:7 1 பேதுரு 4:7 அவற்றுக்கு முடிவு சமீபமாயிற்று. ಎಲ್ಲವುಗಳ ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ஆதரிந்தாகி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ನೀವು ಜಿತೇಂದ್ರರಾಗಿ ஜெபம் பண்ணுவதற்கு ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಜಾಗೃತಿ உள்ளவர்களாய் இருங்க. ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ದೈವத்தை விட ದೇವರಿಗಿಂತ இங்க ஞானி யார்? ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಯಾರು? ದೈವத்தை விட புத்தி உள்ளவன் யார்? ಇಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರು ಯಾರು? ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாய் இருன்னு எழுதுன ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಅಂತ ಬರೆದಿದ್ದಾರೆ. பிள்ளைகளுக்கு உன் வீட்டுக்கு உன் குடும்பத்துக்கு சொத்து சேர்றா அதுல ஜாக்கிரதையா இருன்னு அவருக்கு எழுத தெரியாது. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಆಸ್ತಿ ಸೇರಿಸಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. ಯೋಚನೆ ಮಾಡಲಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சுகத்தை குறித்து ஜாக்கிரதையா இருன்னு அவருக்கு சொல்ல தெரியாது. ನಿನ್ನ ಸುಖದ ಬಗ್ಗೆ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳದು ಹೇಳಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? என்னத்தை தின்னக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ಏನು ತಿನ್ನಬೇಕೇನೋ ತಿನ್ನಬಾರದು ಮುಂಚಿತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதன்படி தின்னாலே சரீரம் நல்ல சுகமா ಅದರ ಬಗ್ಗೆ ತಿಂದರೆ ಶರೀರ ತುಂಬಾ ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. படி வாழ்ந்தாலே ವೇದದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಿದರೆ ஒரு ಮೆಡಿಸಿನ್ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಏன்னா ಯಾಕೆಂದರೆ ಶರೀರಕ್ಕೆ ಆರೋಗ್ಯமான அத்தனையும் கொடுத்தாரு. ಶರೀರಕ್ಕೆ ಆರೋಗ್ಯದ ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದೆல்லாம் ವೇದம் வாண்டானதோ ಯಾವದೆಲ್ಲ ವೇದ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದೆல்லாம் தான் இந்த மாம்சத்துக்கு வேணும். ಅದೆಲ್ಲವೇ ಮಾಂಸಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕರ್ತನ நல்லவர். ಆದರಿಂದಾಗಿ ಪೇತ್ರನು தெளிவாய் எழுதினா ಪೇತ್ರನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಕಾಲಂ ಸಮೀಪಮಾಯಿತು. ಎಲ್ಲವುಗಳ ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ಸಮೀಪಮಾಯಿತು. ಅಂತ್ಯವು ತುಂಬಾ ಸಮೀಪವಾಗಿದೆ. ಅಂತ್ಯವು ಸಮೀಪವಾದರೆ ಸಹೋದರ ಅಂತ್ಯವು ಸಮೀಪವಾಯಿತು ಸಹೋದರರೇ. ಆದರಿಂದಾಗಿ ஜெபம் பண்றதுல இப்ப ஜாக்கிரதையா ನೀನು ಇರು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರು. ஜெபம் என்பது ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ದೇವರು ನೀನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ செலவிடுகிற நேரமாகும். ಖರ್ಚು ಮಾಡುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ. தேவனுக்குமான உறவு அது. ನಿನಗೂ ದೇವರಿಗಿರುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧವದು. ಅದರಲ್ಲಿ ನೀ ಜಾಗೃತೆயா ಇರು. ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರು. இருக்கிற உறவுல நீ ಜಾಗೃತೆயா ಇರು. ದೇವರಿಗಿರುವಂತ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರು. ಯಾಕೆ? ಅಂತ್ಯವು ಸಮೀಪವಾಗಿದೆ. அவர் வரப்போகிறார். ಅವರು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வரும்போது ಅವರು ಬರುವಾಗ என்ன செய்வார்? ನೀನು ಏನು ಮಾಡುವ அதை குறித்த ಜಾಗೃತೆயாக ಅದರ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾಗಿಯ ಪೇತ್ರನು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ನಮಗೆ ಬುದ್ಧಿ சொல்லி ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೇಳಿ ಆದರಿಂದಾಗಿ ಇವಾಗಲಾದರೂ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். ತಿಳುವಳಿಕೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಇರಬೇಕು. இவ்வளவு நாள் எப்படி ಇಷ್ಟು ದಿನ ಹೇಗೋ இன்னைக்கு ஒரு தீர்மானம். ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ. அந்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. Book of Revelation. ಪ್ರಕಟಣೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ாம் அதிகாரத்தின் 3ாம் வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ಈ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವ ನಡೆಯುವಂತವನು ಇದನ್ನು ನೆರವೇರುವಂತ ಸಮಯವು. நான் நீதிமொழி 6ல ನಾನು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6ರಲ್ಲಿ 16 17 18 நாம் வாசித்தோம். 16 17 18 19 ನಾವು ಓದಿದೆವು. ಅದರಲ್ಲಿ ನೀ ಎತ್ತ ಪಿನ್ಪತ್ತನ ಅದರಲ್ಲಿ ನೀನು ಯಾದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು ಇதை ನೀ ಬಿಟ್ಟು ಬಿಡುகிறவன் ಇದನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿ. ಕಾಲಂ ಸಮೀಪಮಾಯಿತು. ಕಾಲವು ಸಮೀಪವಾಗಿದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இதை கைக்கொள்ளுகிறவர்கள் ಇದನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರನ್ನು ಈ ಲೋಕವು ಅಯ್ಯೋ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ಆದರೆ ವೇದವು ದೇವರು ಭಾಗ್ಯವಾನ್ ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಭಾಗ್ಯವಾನ್ ಎಂದು ಕರೆದಿದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು, ಐಶ್ವರ್ಯವಂತನು, ಲಾಸರನು, ಭಿಕ್ಷುಕ ಲಾಸರನ ಕುರಿತು எழுதியிருக்கு. ಭಿಕ್ಷುಕ ಲಾಸರನ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ரொம்ப தூரம் இல்ல, ತುಂಬಾ ದೂರವಿಲ್ಲ. ಅವನ வீட்டு ವಾಸல்ல தான் ಭಿಕ್ಷುಕ. ಅವರ ಮನೆ ಬಾಗಿಲಿನ ಭಿಕ್ಷುಕನಿದ್ದಾನೆ. ಐಶ್ವರ್ಯವಾನ್ வீட்ல, ಐಶ್ವರ್ಯವಂತ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ரெண்டு பேரும் மனிதர்கள், ಇಬ್ಬರು ಮನುಷ್ಯರೇ. ಒಬ್ಬನು ಸುಖಮಾಗಿ வாழ்கிறான், ಸುಖವಾಗಿ ಬದುಕುತ್ತಿದ್ದಾನೆ. ವೇಳೆಗೆ
ತಿನ್ನಕ್ಕೆ ನಲ್ಲ ತೊಂದ್ರ ಕೆಲಸ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದಾನೆ, ದಿನ ವಸ್ತ್ರ ಮಾತ್ರ ದಿನ ವಸ್ತ್ರ ಬದಲಾಯಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಅವನ ಮನೆಯ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ பல வருஷமா ஒரೇ ವಸ್ತ್ರத்துல ಒಬ್ಬ ಅನೇಕ ವರ್ಷ ಒಂದೇ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. ಇವನು ಡೈಲಿ ಸ್ನಾನ ಮಾಡುತ್ತಾನೆ. பல வருஷமா ಅವನು ಅನೇಕ ವರ್ಷ ಸ್ನಾನ ಮಾಡಲಿಲ್ಲ. ಇವನಿಗೆ ಸமைச்சு கொடுக்க ಆಳು, ಇವನಿಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಳುಗಳಿದ್ದಾರೆ. ಕುಪ್ಪ ತೊಟ್ಟಿ தான் ಅವನಿಗೆ ತಿಪ್ಪೆಗುಂಡಿನ ಊಟ ಆಗಿದೆ. ತಿಪ್ಪಗುಂಡಿ தான் அவனுடைய டைனிங் டேபிள். ಈತನಿಗೆ ತಿಪ್ಪೆಗುಂಡಿನ ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಆಗಿದೆ. ಅದರ ಕಡಕರದ ಪೊರಿಗಿ ತಿನ್ನು, ಅದರಲ್ಲಿ ಹಾಯ್ದುಕೊಂಡು ತಿಂದುಕೊಂಡು ತನ್ನ ಆತ್ಮವೇ ಕುರಿತು ಕರುಸು, ತನ್ನ ಆತ್ಮಯ ಕುರಿತು ಚಿಂತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ಅಯ್ಯೋ ಆಂಡವರೇ, ದೇವರೇ, ಅಣ್ಣ ಆಂಡವರೇ, ಏನು ದೇವರೇ, ವಿಶ್ವಾಸ ಏನಾಯ್ತು, ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಏನಾಯ್ತು, ಜಪத்துக்கு ஏன்பா நீங்க பதில் கொடுக்கல, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾಕೆ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ, ಕೈ ವಿಟ್ಟீங்க, ನನ್ನ ಯಾಕೆ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, ಎತ್ತನಾಳದ ನಾನು ಕುಪ್ಪ ತೊಟ್ಟಿ ಎಷ್ಟು ದಿನ ಈ ತಿಪ್ಪೆಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬದುಕುವುದು, எங்காவது அப்படி ஜெபம் பண்ணா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தேவரே எனக்கு வீட்டை தாருன்னு ஜெபம் பண்ணா, மனை வந்து கொண்டு பிரார்த்தனை பண்ணா, எனக்கு நல்ல பொண்டாட்டி தாருன்னு ஜெபம் பண்ணா, ಹೆಂಡತಿ ಕೊಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, எனக்கு நல்ல சமையல்காரரை தாருன்னு ஜெபம் பண்ணா, ಅಡಿಗೆಗಾರನ ಕೊಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, எனக்கு நல்ல பிரியாணி தாருன்னு ಒಳ್ಳೆ ஜெபம் பண்ணா, ಬಿರಿಯಾನಿ ಕೊಡು ಪ್ರಾರ್ಥನೆ நல்ல ವಸ್ತ್ರ தாருன்னு ஜெபம் பண்ணா, ವಸ್ತ್ರ ಕೊಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಇಲ್ಲ, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾದುಕೊಂಡು, இந்த வாழ்வு ಈ ಜೀವನ அநித்தியமானது என்பதை ஒரு பிச்சைக்காரன் நமக்கு நல்லா கற்றுக் கொடு, ಅನಿತ್ಯವಾಗಿರುವ ನಮ್ಮ ಭಿಕ್ಷುಕನು ನಮ್ಮ ಒಳಗೆ ತಿಳಿಸಿ, ஒரு ஐஸ்வர்யவான், ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನು, இதுதான் வாழ்க்கைன்னு ಇದುವೇ ಜೀವನವೆಂದು அவன் வாழ்ந்தான், ಅವನು ಜೀವಿಸಿದನು, கடைசியில செத்த பின்பு ಕೊನೆಗೆ ಸತ್ತ ನಂತರ இப்போ விண்ணப்பம் பண்றான், ಇವಾಗ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡ್ತಾನೆ, இப்போ ஜெபத்துல ரொம்ப ಜಾಗೃತೆಯಾಗಿ ಇವಾಗ ಪಾದಾಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಕುಳಿತು ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ದೇವರೇ ಲಾಸರು என்ன பண்ணுங்க, ಆ ಲಾಸರು ಏನು ಮಾಡ್ರಿ, ಕೆಳಗೆ ಕಳಿಸಿ ಬಿಡಿ, என்ன விடுதலை ஆக்குங்க, ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆಪಡಿಸಿ, ஆண்டவரே லாசருவை திரும்பி அனுப்புங்க, ಲಾಸರ್ ಪುನಃ ಕಳಿಸಿ, அவன் போய் சொல்லட்டும், ಅವನು ಹೋಗಿ உங்க ಅಣ್ಣன் ನಿನ್ನ ಅಣ್ಣನು ಐಶ್ವರ್ಯವಂತ ನರಕದಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ, ನರಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದನು. ಅದಕ್ಕೆ ಆಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಹೇಳಿದರು, என்ன சொன்னாரு, ಏನ್ ಹೇಳಿದರು, அங்கே ಅಲ್ಲಿ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ಸೇವಕರುಗಳಿದ್ದಾರೆ, அங்கே வசனம் இருக்கிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದೆ, அங்கே ಉಪದೇಶம் இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಉಪದೇಶವಿದೆ, அதற்கு செவி கொடுத்தான அவன் இங்க வரான்டா, ಅದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟವನು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ, உன் காலம் முடிஞ்சு போச்சு, லாசர் காலம் முடிஞ்சு, ನಿನ್ನ ಕಾಲ ಮುಗಿದೋಯ್ತು, ಲಾಸರ್ನ ಕಾಲ ಮುಗಿದೋಯ್ತು, ಆತ್ಮವ ಕುರಿತು ಉನಕ್ಕೆ ಕವಳೆ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಆತ್ಮಯ ಕುರಿತು ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಕುರಿತು ನೀ ಕವಳೆಪಟ್ಟ, ನಿನ್ನ ಶರೀರದ ಕುರಿತು ನೀನು ಚಿಂತೆ ಪಟ್ಟಿದ್ದೀಯ, வாழ்வை குறித்து நீ ಚಿಂತಿತ್ತ, ಈ ವಾಕ್ಯದ ಜೀವನದ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಟ್ಟಿದ್ದೀಯ, ಅಂತ್ಯವು இப்ப வேதனையாಗಿದೆ, ಇಲ್ಲಿ ವೇದನೆಯಾಗಿದೆ, ಅವನು இந்த வாழ்க்கை ಈ ಜೀವನ ಅನಿತ್ಯವಾದ ಹುಲ್லை போன்றது, ಹುಲ್ಲಿನ ಆಗಿರುವುದು, ಆದ್ದರಿಂದಾಗಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗಾಗಿ அந்த ಕಷ್ಟಪಾಡುಗಳಲ್ಲಿ, ಆ ಕಷ್ಟಪಾಡುಗಳಲ್ಲಿ, ಉಪದ್ರವದಲ್ಲಿಯೂ, ಅವಮಾನದಲ್ಲೂ, ಪಲரோட பேச்சு சொல்லலோ, ಅನೇಕರ ಮಾತು ಕೇಳುವಿಕೆಯಲ್ಲೂ அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தவன், ಅವನು ದೇವರೇ ನಂಬಿದಿರಾಗಿ அவனுடைய முடிவு, ಆತನ ಅಂತ್ಯವು இன்று கேட்கிற உங்களுக்கும் சாட்சியாய் ಇವತ್ತು ಕೇಳುವಂತ ನಿಮಗೂ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேட்கிற ನೀ, ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ಭಾಗ್ಯವಂತ, இதன்படி நடக்க வேண்டும், ಇದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுதுதான் அந்த லாசரோடு கூட நீயும் மத்தியாகாய்த்தலே, ಆ ಲಾಸರೊಂದಿಗೆ ನೀನು ಮಧ್ಯಲೋಕದಲ್ಲಿ ಅವಿಡத்தை போய் சேர முடியும், ಮರುರೂಪ ಹೊಂದಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕಾಗಿ ಕಾಲಂ ಸಮೀಪಮಾಗಿದೆ, ಕಾಲವು ಸಮೀಪವಾಗಿದೆ, ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿ பின்பற்ற வேண்டும், ನಾವು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು, வாழ்க்கை நாம் கையாள வேண்டும். ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಯೋಬನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 16-17. நீதிமானுக்காக துன்மார்க்கனை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீதிವಂತನಿಗೋಸ್ಕರ ದುನ್ಮಾರ್ಗನನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಯೋಬು தெளிவாய் நமக்கு, ಇದನ್ನು ಯೋಬು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಮಗೆ ವಿಳಂಗ ನಮಗೆ எழுதினான், ತಿಳಿಯುವಂತೆ ನಮಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ಅವನ್ ಮಿಗುದಿಯಾನ ಸೊತ್ತುಕ್களை, ಅವನು ಏರಾಳವಾದ ಆಸ್ತಿಗಳನ್ನ, ಎದೆ ಚೇತಾನು, ಅವನು ಏನನ್ನು ಸೇರಿಸಿದನು ಅವೆಲ್ಲವೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புழுதியை போல, ಹುಳುವಿನ ಧೂಳಿನ ಹಾಗೆ பணத்தை குவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ಹಣವನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವರು ಇದ್ದಾರೆ, ಅದೆಲ್ಲ ಯಾತಕ್ಕೆ, பின்னாடி வரவனுக்கு, ಅದರ ಹಿಂದೆ ಬರುವನು, ಇವನು அடுத்த 2000 வருஷம் 10,000 வருஷம் எல்லாம் வாழ கர்த்தர் ಅನುಮತಿக்க ಮಾಡ, 10,000 ವರ್ಷ ಬದುಕೋದಿಕ್ಕೆ ಅನುಮತಿಸಲಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ನಾವು ವಚನங்களை, ವಾಕ್ಯಗಳನ್ನು நாம் ಜೀವಿக்கிறவர்களாய் நாம் ಪ್ರಕಾರವನ್ನು ಜೀವಿಸುವವರಾಗಿರಬೇಕು. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು, ಆದಲಾல் ದೇವ பிள்ளைகள், ಆದನ ದೇವರ ಮಕ್ಕಳು கேட்ட ವಚನங்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், ಕೇಳಿದ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, அதை தொடர்ந்து ஞானி எழுதுகிறார். ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಬರೆದಿದ್ದಾರೆ 2ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 26ನೇ ವಚನ 26ನೇ ವಾಕ್ಯ 2:26 ಪ್ರಸಂಗಿ 2:26. ಕಟಾಯ್ತಾ?
ಕಟಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಬಿಟ್ಬಿಡು, ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿಡು, ಆಫ್ ಮಾಡು. 26 தேவன் தமது பார்வைக்கு தேவன் தன திருஷ்டிಗೆ நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் ಅಳಿக்கிறார். ಒಳ್ಳೆಯ ಜ್ಞಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பாவம் செய்கிறவனுக்கு ಪಾಪ ಮಾಡುವವರಿಗೆ தமது பார்வைக்கு ತನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ நல்லவனாய் இருக்கிறவன் ತನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಮೆಚ್ಚಿಗೆ ಆಗಿರುವವನಿಗೆ வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் ನೇಮಿಸಿರುತ್ತಾರೆ. ಸೇರಿಸಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಗೂಳನ್ನು ಅದನಿಗೆ ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுவும் மாயையோ, இதுவும் மாயவே, மனதுக்கு சஞ்சலவுமாயிருக்கிறது, ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಸಂಕಟ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಆದ್ದರಿಂದಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೇಳುವಂತ ನಾವು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ವಾರ್ತೆಗಳಿಗೆ ನಾವು என்ன பண்ணணும், ನಾವು ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ನೀತಿಮಾನಾಗಿರಂದು, ನೀನು ನೀತಿವಂತ ಆಗಿದ್ದು, நீதிமானா இருந்தா கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிப்பார். ನೀತಿವಂತ ಕರ್ತನಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமான் பனை போல செழித்து ನೀತಿವಂತನ ಹಾಗೆ ನೀನು ಬೆಳೆದು ಅಂತ ಹೇಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பனமரத்தை போல, ಆ ಮರದ ಹಾಗೆ நீதிமான்னா கர்த்தர் நிச்சயம் உன்னை வாழ்ந்திருக்க ನಿಶ್ಚಯ ಜೀವನ ನೀನು ಬೆಳೆದುಕೊಳ್ಳಲು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. நன்மையை கொண்டு ಅದು ನಿಮಗೆ ಉಪಕಾರವನ್ನು ತರುತ್ತದೆ. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ಅದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ சுகமும் சமாதாನமும், ಅದು ಸುಖವೂ ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துன்மார்க்க வாழ்க்கை வாழ், ದುನ್ಮಾರ್ಗ ಜೀವನ ಜೀವಿಸಿದರೆ, ಸತ್ಯದಿಂಬಡಿ ನಡೆಕಾದವ ತುನ್ಮಾರ್ಕ, ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆದವನು ದುನ್ಮಾರ್ಗನು. துன்மார்க்க வாழ்க்கை வாழ், ದುನ್ಮಾರ್ಗದ ಜೀವನ ಜೀವಿಸಿದ್ದು ನೀನು ಸೇರಿಸುವುದಾದರೆ பிள்ளைகளுக்கல்ல, ಅದು ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಲ್ಲ, பின்பு வருகிற நீதிமான்கள் அதை ಹಿಂದೆ ಬರುವಂತ ನೀತಿವಂತರನ್ನು ಸ್ವತಂತ್ರರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எடுத்து கொடுத்துருவார், ಕರ್ತನ ತೆಗೆದು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ ಇವೆಲ್ಲವೂ எழுதப்பட்டிருக்கிறது, ಇವೆಲ್ಲವೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾಕೆ? உன் ஆத்துமாவின் மேல் அவர் கருசனை, ನಿನ್ನ ಆತ್ಮದ ಮೇಲೆ ಆತನು ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದರ ಕುರಿತು ನೀயும் ಅದರ ಕುರಿತು ನೀನು ಚಿಂತನೆ ಪಡಬೇಕು. ಉದಾಹರಣೆ ಎನ್ನಿ எடுத்து, ಅದು ಉದಾಹರಣೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ನಮಗೆ ಮನೆ ಇದೆ, ವಾಸಲ್ ಇருக்கு, ಬಾಗಿಲಿದೆ, ತಂದೆ ತಾಯಿ ಇದ್ದಾರೆ, ಇಷ್ಟು ಇದ್ದರು எல்லாத்தையும் விட்டுಬಿಟ್ಟು, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ பேரಣ್ಣ, ಅದಕ್ಕೇನು தியாகம் ಮಾಡಿட்டு உட்கார்ந்திருக்கிறேன், ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಅರ್ಪಣಿತು வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது அசட்டை பண்ணனா, ಇದನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಪರಲೋಕము ಉನ್ನ ಅಸಟ್ಟೆ பண்ணிட்டு போய், ಪರಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿರುತ್ತದೆ. ಯಾಕೆಂದರೆ மத்த பாஸ்டருக்கு தெரியுதோ, ಮಷ್ಟ ಪಾಸಿಗೆ ಗೊತ್ತಿದಿಲ್ಲವೋ? எனக்கு நல்லா தெரியும். நான் முன்னோடிகள் ಯಾರನ್ನು நான் பார்த்து வளர்ந்தேன். ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ನಮ್ಮ ಪಿತೃಗಳು ಯಾರು ಅಂತ ನಾನು ನೋಡಿಲ್ಲ. ಇವತ್ತಲ್ಲ, ನಾನು சொல்றேனே, ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದಲ್ಲ, 1930 1930ರಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರ எப்போ வந்தது இந்தியாவுக்கு? ಸ್ವತಂತ್ರ ಯಾವಾಗ ಬಂದಿದೆ ದೇಶಕ್ಕೆ? 1947, 1930, 1930ರಲ್ಲಿ. அப்ப எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 30 ವರ್ಷ. 47 சுதந்திரம், 47ರಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರ. எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 ವರ್ಷ. 17 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா பெந்தெக்கோஸ்தே சபையை கட்டி இருக்கிறார். 17 ವರ್ಷ ಮುಂಚಿತವಾಗಿ பெந்தெக்கோஸ்தே ಸಭೆಯನ್ನು ನಮ್ಮ ತಾತನವರು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சபை இருக்கு, ಇವತ್ತಿಗೂ ಸಭೆ ಇದೆ. ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரியும், ಚೆನ್ನಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ. ஏன்னா எங்க அப்பா பிறந்ததே பெந்தெக்கோஸ்தே குடும்பம். ನಮ್ಮ ತಂದೆ ಹುಟ್ಟಿದೆ பெந்தெக்கோஸ்தே குடும்பத்தில். அப்பா பிறந்ததே பாஸ்டர் வீட்ல. ನಮ್ಮ ತಂದೆ ಹುಟ್ಟಿದೆ ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ. அவர் வளர்ந்ததும் ஊழியர்கள் மத்தியில. ಅವರು ಬೆಳೆದು ಸೇವಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ. நான் வளர்ந்ததும் அப்படிதான். ನಾವು ಬೆಳೆದದು ಹಾಗೇನೆ. அதனால உபதேசம் என்ன என்று நன்கு அறிவு, ಉಪದೇಶವೇನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் நித்தியமானது, இதுவே நித்தியವಾದದ್ದು, இதுதான் வேதத்துக்கானது, இதுவே ವೇದಕ್ಕಾಗಿರುವುದು. நான் பெங்களூருக்கு நீ தேவைன்னு கர்த்தர் என்னை அழைத்தார். ಆದರಿಂದ ಬೆಂಗಳೂರಿನ ಅಗತ್ಯವಿದೆ ಕರ್ತನ நான் ஆசைப்பட்டಲ್ಲ அங்க வரல, ನಾವು ಆಸೆಪಟ್ಟಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, கர்த்தருக்காக தான் நான் வந்தேன். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. கர்த்தருக்காக தான் இவ்வளவு தியாகம். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ತ್ಯಾಗವು, இந்த தியாகங்களை, ಈ ತ್ಯಾಗಗಳನ್ನ நீ அசட்டை பண்ணா நானும் உன்னை அசட்டை பண்ணுவேன். ಅಸಟ್ಟೆ ಮಾಡುವುದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು அசட்டை பண்ண பரலோகம் உன்னை ಅಸಟ್ಟை ನಾವು ಅಸಟ್ಟೆ ಮಾಡಿ ಪರಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಅಸಟ್ಟೆ ಮಾಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்று தெரிந்துகோ, ಆದರೆ ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, நிச்சயம் என்னோடு நிற்கிறவர்களை கர்த்தர் இங்கே எழுப்புவார். ನಿಶ್ಚಯ ನನ್ನೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುವರು ಕರ್ತನ ಇಲ್ಲಿಗೆ திரும்பி கர்த்தர் சபையை கட்டி எழுப்பಿ ಪುನಃ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ஊழியம் என்னைக்கு நிக்காதே, ಅವರ ಸೇವೆ ಯಾವಾಗಲೂ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. என்னைக்கு அதை கர்த்தர் நிறுத்தவும் ಯಾವತ್ತೂ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. ஆராதನೆ நேரத்துல, ಅದು ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ அக்ஷய் பாஸ்டர் சொன்னா, ಅಕ್ಷಯ್ ಪಾಸ್ಟರ್ ஹல்லேலூயா என்ன சொன்னா, ಏನು ಹೇಳಿದರು? ஏதோ ஒரு வருடத்தில் ಯಾರೋ ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ அவரை கொன்றார்கள், ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದರು. கொன்றவனையே, ಸಾಯಿಸಿದವನನ್ನೇ அந்த ஊழியத்தை முன்னெடுக்கிறவனாய் கர்த்தர் உருமாற்றி ಸೇವೆಯನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುವಂತ ದೇವರು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಯಾಕೆಂದರೆ தேவன் இன்னும் ஜீவனோடு, ದೇವರು ಇಂದು ಜೀವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದರೆ கர்த்தருக்கானவனா, ನೀನು ಕರ್ತನಿಗೆ ஆத்துமாவை குறித்து கருசனையா, ನಿನ್ನ ಆತ್ಮಗಳು ಚಿತ್ತವುಳ್ಳವರಾಗಿ வைராக்கியம் கொண்டு ವೈರಾಗ್ಯಗೊಂಡು போலியானவர்களை உதறி தள்ளி, ಈ ಪೋಲಿಯಾದವನು ಉದರಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು கர்த்தருக்கான சாட்சியை காத்துக்கொண்டு நடப்பவனா, ಕರ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯುವುದಾದರೆ
ಬಿಡುವುದಾದರೆ தொடரவன் யாரா இருந்தாலும் அவன் கெட்டு விடுவான். ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವನು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಅವನು ಸಾಯುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு கேடு நினைக்கிறவன் நாசமாவான். ನಿನಗೆ ಕೇಡು ನೆನಸನ್ನು ನಾಶಪಡಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ஜெபம் பண்ண வச்சார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? போராட்ட நேரம், ಹೋರಾಟದ ಸಮಯ, ಶತ್ರು ಎಳುம்பಿ ನಿಕ್ಕಿಂ போது ಶತ್ರುವನ್ನು ಎದ್ದು ನಿಂತಿರುವಾಗ நான் நல்ல படுத்து தூங்குனேன்னா ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದರೆ வந்த சத்ரு என்ன கழுத்திலேயே மேய்ச்சிட்டு போயிடும். ಬಂದ ಶತ್ರುವನ್ನು ಕತ್ತರಿ ತುಳಿದು நான் எலும்பி தைரியமா நெஞ்ச வடைச்சு நின்னா ನಾನು ಎದ್ದು ಧೈರ್ಯವಾಗಿ ಎದೆಸಿ ನಿಂತುಕೊಂಡೆ அவன் முதுவை காட்டின்னு ஓட ஆரம்பிப்பான். ಬೆನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಓಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வேலையை ಆ ಕೆಲಸವನ್ನ நான் முழங்கால் போட்டா அவர் செய்றாரு. ನಾನು ಮೊಣಕಾಲು ಹಿಡಿದು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ தேவ பிள்ளைகளாகிய நம்மை காக்கும் தெய்வம் அவர். ದೇವ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ದೇವರು. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் நம்மை தீமைகளுக்கு காத்துக்கொள்ள வல்லவர். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕೆಟ್ಟಿಂದ ಕಾಯಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. நேரம் கடந்து போகுது. ಸಮಯ ಗಡಿಸಿ ಹೋಗುತ್ತಿದೆ. நான் இன்னும் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் ಒಂದು ಮನುಷ್ಯನ ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ முடிக்க விரும்புகிறேன். ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. அப்போஸ்தಲ நடபடிகள், ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳು. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಕ್ಸೋಡಸ್ 20:16 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 20:16 ಓದಿ. ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಾರದು. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. இது ஆதி சபைக்கு மாத்திரமல்ல, ಇದು ಆದಿ ಸಭೆಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, உனக்கும் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮಗೂ ಇದು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பொய் சொல்லக்கூடாது. ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. பொய் என்றால் என்ன? ಸುಳ್ಳು ಎಂದರೇನು? நீயா சொல்றதுதான் பொய். ನೀನಾಗಿ ಹೇಳುವುದು ಸುಳ್ಳು. இன்னொருத்தர் சொல்லாதது, ಇನ್ನೊಬ್ಬರು ಹೇಳದೇ ಇರುವುದನ್ನ, ಕಾದು ಕೇಳಾದது, ನಿನ್ನ ಕಿವಿ ಕೇಳದೇ ಇರುವುದನ್ನ நல்லா சொல்லணும்னா உன் கற்பனை பேச்சு ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಕಾಲ್ಪನಿಕ ಮಾತು ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. இப்போ ಅಪೊಸ್ತಲ நடವಡಿಕೆ, ಈಗ ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳು, ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ போதும். 4ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. போதும். அங்க என்ன சொன்னா? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ಅನನ್ಯ ಸಫೀರಾಲ್. ಅನನ್ಯ ಸಫೀರಳು. நல்ல கவனி, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. புருஷன் பொண்டாட்டி, ಗಂಡ ಹೆಂಡತಿ, ரெண்டு பேரும் ಇಬ್ಬರು ಯಾರು? ವಿಶ್ವಾಸಿ, ವಿಶ್ವಾಸಿಗಳು. ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ಥಾನ ಹೊಂದಿ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ಆರಾಧಿக்கிற ಜನ, ಕರ್ತರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಜನರು. இந்த ஜனத்துக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? ಈ ಜನರಿಗೆ ಯಾವ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ಯಾಜಕ ಕಾಂಡ 20:16 நாம் என்ன வாசித்தோம்? ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 20:16 ನಾವೇನು ಓದಿದ್ದೆವು? ನೀನು பொய் ಸುಳ್ಳು சொல்லாதிருப்பாயாக. ಹೇಳದೇ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ. உன் வாயில பொய் வரக்கூடாது. ಸುಳ್ಳು ಬರಬಾರದು. உன் வாயில என்ன வரணும்? ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಏನು ಬರಬೇಕು? உண்மை வர வேண்டும். ನಿಜವು ಬರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. நீ ಮನುಷ್ಯನಿடத்தில் அல்ல, ನೀನು ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲ, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு வேலை செய்றாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸೇರಿ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீ யாரா இருந்தா என்ன? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದರೆ இங்கதான் சரீரம், ಇಲ್ಲೇ ಶರೀರ. ஆம்பளை பொம்பளை இல்ல, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ. ஆத்மாவுக்கு ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல. ಆತ್ಮಕ್ಕೆ ಗಂಡು ಇಲ್ಲ ಹೆಂಡತಿ ಹೆಣ್ಣು ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ஒரு வித்தியாசம் இல்ல, எல்லாரும் அவரை போல, ಎಲ್ಲರೂ ಅವರ ಹಾಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ ಈಗ ஆணும் பெண்ணும் ಗಂಡು ಹೆಣ್ಣು விசுவாசி, நல்ல விசுவாசிகள், ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறவர்கள், ವಿಧೇಯರಾಗಿರುವವರೇ, சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், ಸೇವಕರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವವರೇ, சபையை தாங்குகிறவர்கள், ಸಭೆಯನ್ನು ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்கள், ಸೇವೆಗಾಗಿ ಕೊಡುವವರೇ. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. புருஷன் அனனியா சொல்றான். ಅನನ್ಯ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்றான்? ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? ஏமா சஃபீராலே ಎಲ್ಲರೂ பொதுவா ಸಹಜವಾಗಿ சொத்தை அனுபவிக்கிறாங்க. ಆಸ್ತಿ எல்லாத்தையும் சபை கொடுத்துட்டு, ಸಭೆ ಕೊಟ್ಟು சபை என்ன கொடுக்குதோ அதை சாப்பிட்டுட்டு சபையில தங்கி இருக்கு. ಸಭೆ ಏನು ಕೊಡ್ತಾ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நிறைய சபைக்கு தேவை இருக்கு. ಯಾಕ ಸಭೆಗೆ ತುಂಬಾ ಅಗತ್ಯ, ஊழியம் நிறைய இருக்கு, ಸೇವೆ ತುಂಬಾ, அதனால நம்ம சொத்தையும் கொடுக்கலாம், ನಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೊಡೋಣ அப்படின்னு முடிவு பண்றாங்க, ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ. அப்போ ಆಗ மனைவி ಹೆಂಡತಿ ಸಫೀರಾಲ್ ಹೇಳ್ತಾಳೆ, ஓகே நல்லது, ಓಕೆ ಸರಿ, நமக்கு தான் ஒண்ணும் இல்லையே, ನಮಗೇನಿಲ್ವಲ್ಲ ಅಂತ எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சாச்சு இல்ல, ಮಕ್ಕಳ ಮದುವೆ ಮಾಡಿ சபை கொடுத்துட்டு ಎಲ್ಲರೂ ಸಭೆ ಕೊಟ್ಟು பாஸ்டர் பீட்டரோட நம்ம வாழ்க்கை நடத்தலாம், பாஸ்டர் பீட்டர் நீங்க ಸೇವೆ ಮಾಡೋಣ அப்படின்னு தீர்மானம் எடுத்தாங்க. ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಹೋಗಿ 30,000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 30,000 ರೂಪಾಯಿಗೆ ಅದನ್ನು ಮಾರಿದರು. என்ன தீர்மானம் எடுத்தாங்க? ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು? சொல்லு. ಹೇಳಿ.
அதனாலதான் மோசம் போகாதுன்னு எழுதி வச்சாரு. ಅದಕ್ಕೆ ಮೋಸ ಹೋಗದಿರು ಅಂತ ದೇವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. இன்னொருத்த வந்து மோசம் பண்ணல, ಇನ್ನೊಬ್ಬರ ಮುಂದೆ ಮೋಸ ಮಾಡಲಿಲ್ಲ. ரெண்டும் இப்ப தீர்மானம் பண்ணது என்ன? ಇಬ್ಬರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ, அதை வித்து ಅದನ್ನು ಮಾರಿ பாஸ்டர் கிட்ட கொடுத்துடலாம். ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಕೊಡೋಣ. பாஸ்டர் பீட்டர் என்ன பண்றாரோ, ಪಾಸ್ಟರ್ ಪೀಟರ್ ಏನು ಮಾಡುತ್ತಾರೋ, அவர் என்ன நமக்கு கொடுக்கறாரோ அதுல வாழலாம், ಅವರು ಏನು ನಮಗೆ ಕೊಡೋದ್ರ ನಾವು ಜೀವಿಸೋಣ அப்படின்னு பீட்டர் சொன்னாரு. ಹಾಗಂತ ಪೀಟರ್ ಹೇಳಿದರು. எல்லாத்தையும் வித்து எடுத்துக்கிட்டு ಎಲ್ಲಾನು ಮಾರಿಕೊಂಡು தீர்மானம் எடுத்தது யாரு? ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ அவர்களே தீர்மானம் எடுத்து ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು இப்ப வித்தது யாரு? ಇವಾಗ ಮಾರಿದ್ಯಾರು? ரெண்டு பேரும். ಇಬ್ಬರು. 30,000 ரூபாய் கையில வந்தோடனே, 30,000 ಕೈಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ, பணத்தை கையில எடுத்தோடனே, ಹಣವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. நம்ம விசுவாசி அது. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಇದು. என் சீனியர் தூக்கி குப்பன்னு வெளியில போட்டது. ನನ್ನ ಸೀನಿಯರ್ ಕಸ ಅಂತ ಹೊರಟ ಬಿಸಾಕಿದವರು. ஹalleluya. இப்போ ಇವಾಗ அந்த மனிதன், ಆ ಮನುಷ್ಯನು கொடுப்பான், ಕೊಡುತ್ತಾನೆ, ஆனா ஒழுங்கா இருக்க மாட்டான். ಅದು ಸರಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஆனா பாத்திரம் தைக்கிற அம்மாங்க இருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ಉಜ್ಜುವ ತಾಯಂದಿರಿದ್ದಾರೆ, வீட்டு வேலை செய்யற ಅಮ್ಮமார்கள் ಕೆಲಸ இருக்கிறாங்க. ಮನೆ ಮಾಡುವ ಕೆಲಸ கர்த்தருக்கு கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாங்க. ದೇವರಿಗೆ ಕೊಡೋದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಹalleluya. அவங்கிட்ட சமாதானம் இல்ல, ಅವರ ಬಳಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಮುಂದಾಗಿ பொருளை வாங்கிட்டு வந்து போடுவான், ವಸ್ತು ಅಂತಂದು ಬೇಸ எல்லாம் செஞ்சவன். ಈಗೆಲ್ಲ ಮಾಡಿದವನು, ಆದರೆ பட்ட தூக்கம் வராது. ಮಲಗಿದ್ರೆ ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. பாத்திரம் தைக்கிற அம்மா ಪಾತ್ರೆ ಬುಜ್ಜುವಂತ பட்ட ಪಡಕ್ಕನ್ನು தூங்கிரும். ಮಲಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எத்தனையோ தடவை அவனுக்கும் சொல்லிட்டு, ಎಷ್ಟೋ ಸರಿ ಅವನಿಗೆ ಹೇಳಿದೆ, கொடுக்குற ನೀನು ಕೊಡುತ್ತೀಯಾ? நான் இல்ல சொல்லல, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, கர்த்தரை அங்கீகரி. ಆದರೆ ಕರ್ತನ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. எது? ಯಾವುದು? ವಚನத்துக்கு கீழ்ப்படிந்து முதல்ல கர்த்தருக்கு உண்மையா இரு. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಅದರ ಪ್ರಕಾರ ನಿಜವಾಗಿರಬೇಕು. ಹalleluya. ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ಇವರಿಬ್ಬರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? கையில காசு வந்துச்சு, ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಬಂದಿತ್ತು, பணத்தை பார்த்தோம், ಹಣ ನೋಡಿದರು. ಅನನ್ಯ அப்படியே சப்பீரால் மூஞ்ச பார்க்க, ಹಾಗೆ ಸಪೇರ ಮುಖ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம இவ்வளவு நாள் இந்த பணத்தை பார்த்தது, ಇಷ್ಟು ದಿನ ಹಣ ನೋಡಲಿಲ್ಲವಲ್ಲ, இவ்வளவு பணம், ಇಷ್ಟೊಂದು ಹಣವ, ಅಯ್ಯೋ. உடனே சொன்னான், ತಕ್ಷಣ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இவ்வளவு பணம் பாஸ்டர் பீட்டருக்கு தேவை, ಇಷ್ಟೊಂದು ಹಣ ಪಾಸ್ಟರ್ ಪೀಟರ್ಗೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. அதனால என்ன பண்ணலாம்? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡೋಣ? ஒரு 15,000 ரூபாய் நம்ம வச்சுப்போம். ಒಂದು 15,000 ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. ஏன்னா ವಯಸ್ಸಾಗಿ போச்சு. ವಯಸ್ಸಾಯ್ತಲ್ಲ. திடீர்னு பாஸ்டர் பீட்டர் கை விட்டாருன்னா, ತಕ್ಷಣ ಪಾಸ್ಟರ್ ಪೀಟರ್ ಕೈ ಬಿಟ್ಟು, இல்ல பாஸ்டர் பீட்டர் செத்து விட்டாருன்னா, ಪೀಟರ್ ಸತ್ತು ಹೋದರೆ பின்னாடி வர பாஸ்டர் நமக்கு செய்வானா? ಹಿಂದೆ ಬರೋ ಪಾಸ್ಟರ್ ನಮಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால நம்ம சேஃப்டிக்கு ಸೇಫ್ಟಿಗೆ ಏನ್ ಮಾಡೋಣ? டெபாசிட் பண்ணிரலாம் ஒரு 15 ரூபாய். ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡೋಣ 15,000 ಅಂತ ಹೇಳಿ 15 ரூபாயை சர்ச்சுக்கு கொடுத்தாங்க. 15,000 ರೂಪಾಯಿನ ಚರ್ಚಿಗೆ ಕೊಟ್ಟರು. சப்பீரால் ಸಫೀರಳು, சரி நீங்க சொன்னா ஓகே ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಓಕೆ அப்படின்னு புருஷனுக்கு மண்டையாட்டிக்கிட்டு ಗಂಡನಿಗೆ ತಲೆ ಆಡಿಸಿ வீட்டுல உட்கார்ந்திருந்தா. ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಳು. இப்ப 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ಇವಾಗ 15,000 ತೆಗೆದುಕೊಂಡು அனனியா பீட்டர் கிட்ட வந்தா. ಅನನ್ಯ ಪೀಟರ್ ಬಳಿ ಬರ್ತಾರೆ. ஐயா, ಅಯ್ಯ, உன் உபதேசத்தை கேட்டேன், ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಿದೆ. எல்லார போல ಎಲ್ಲರ ಹಾಗೆ நானும் சபையில இணைந்து ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿ உங்களோட கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறேன். ಕರ್ತನ ಮಹಿಮೆ என் சொத்தெல்லாம் வித்துட்டேன் ஐயா, ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ இந்த ஐயா அதோட 15,000 ரூபாய் கிரையா. 15,000 ಹಣ ಅಂತ ಹೇಳಿ அப்போ பீட்டர் கேக்குறான், ಪೀಟರ್ ಕೇಳಿದ್ದಾರೆ, இலே இவ்வளவுதான் வித்தியாடா, ಇಷ್ಟಕ್ಕೆ ನೀನು ಮಾರಿದ್ದೀಯೇನೋ? இவ்வளவுதான் வித்தியாடா? ಇಷ್ಟಕ್ಕೆ ನೀನು ಮಾರಿದ ಹೇಳಿದ್ರೆ, ஆமா சாமி, ಹೌದು ಸ್ವಾಮಿ, நான் ஏன் போய் சொல்றேன்? ನಾನು ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು? உடனே பீட்டர் கேட்டான், ತಕ್ಷಣ ಪೀಟರ್ நீ ಕೇಳಿದ, மனுஷனிடத்தில் அல்ல, ನೀನು ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಅಲ್ಲ, தேவனிடத்தில். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. சோஷியல் மீடியா காலம்ன்றதுனால ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದ ಕಾಲದಿಂದಾಗಿ நேத்து ஒரு சர்ச் பசங்க ನೆನ್ನೆ ಒಂದು ಚರ್ಚ್ ಹುಡುಗ ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று போடுறாங்க. ಚಿಕ್ಕ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ರು. ஒருத்தன் சர்ச்சில் ஆராதனை எல்லாம் பயங்கரமா பண்றான், ಚರ್ಚಲ್ಲಿ ಒಬ್ಬ ಆರಾಧನೆ டங்கா டங்கா டங்கான்னு குதிக்கிறான், ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ஆவில நிரம்புறான். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿರ್ತಾನೆ. அவன் ಅವನು உண்மை இல்ல, ನಿಜವಲ್ಲ, மக்களுக்கு புரிய வைக்க ಮಕ್ಕಳಿಗೆ ಅರ್ಥ ತಿಳಿಸುವಂತೆ அவன் ஒரு காட்டு பகுதியில ಒಂದು ಕಾಡಿನ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு பீர் பாட்டில உட்காந்து ಒಂದು ಬೀರ್ ಬಾಟ್ಲ್ ಇಟ್ಕೊಂಡು குடிக்கிறான். ಕುಡಿತಿದ್ದಾನೆ. அப்ப அங்க ஒரு விசுவாசி வரான், ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಬರ್ತಾರೆ, டேய் என்னடா ஆலயத்துல அப்படி ஆராதனை பண்ண, ಏನೋ ಆಲಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೆ, என்னடா இன்னைக்கு பாட்டிலோட உட்கார்ந்து ಏನೋ ಬಾಟಲ್ ಕುಳಿತಿದ್ದೆ. அதுக்கு பாட்டில்காரன் சொல்றான், ಬಾಟ್ಲುಗಾರನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஏய் ஆலயத்துல கத்தர் இருக்கிறார், ದೇವರಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಕರ್ತರಿದ್ದಾರೆ, இங்கே கத்தர் இல்லை. ಇಲ್ಲಿ ದೇವರಿಲ್ಲ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದೇನ್ ಅರ್ಥ? எல்லா சாமி போல ಎಲ್ಲಾ ದೇವರ ಹಾಗೆ இயேசு ஒரு சாமி கோயில்ல மாத்திரம் உட்கார்ந்திருப்பாரு. ಯೇಸು ಒಂದು ದೇವರು ದೇವಸ್ಥಾನ ಮಾತ್ರ ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. அப்ப இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? பேதுரு என்ன சொல்றான்? ಪೇತ್ರ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ஏய் நீ மனிதனிடத்தில் அல்ல, ನೀನು ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲ, நீ விற்கும் போது, ನೀನು ಮಾರುವಾಗ, நீ கிரயமாய் 30 ரூபாய் கையில வாங்கும் போதே கர்த்தர் உன்னை பார்த்துட்டார். ನೀನು ಕ್ರಯವಾಗಿ 30,000 ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ದೇವರು. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றான், ಅದರಿಂದ ಈ ಮಾತನ್ನು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, மனுஷனிடத்தில் அல்ல, ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲ, காண்கின்ற தெய்வத்தினிடத்தில் நீ போய் சொன்ன, ನೀನು ಕಾಣುವಂತ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುಳ್ಳು ನಾಡಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರಿಂದಾಗಿ என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? ಜ್ವರ ಹೇಳಿ ಅವಾಗಲೇ ಸತ್ತು ಹೋಗಿ ಬಿದ್ದನು. ಅಲ್ಲೇ ಬಿದ್ದ, ಅಲ್ಲೇ ಬಿದ್ದನು, ಪ್ರಾಣ ಹೋಯ್ತು. ಪ್ರಾಣ ಹೋಯ್ತು.
ஹalleluya ಪ್ರಾಣ என்ன ಪರದೇಶಿಗಳೇ போச்சு. ಪ್ರಾಣ ಪರದೇಶಗಳಿಗೆ ಹೋಯ್ತಾ? அது எந்த சரீரத்தை தேடி எங்க போச்சு? ಯಾವ ಶರೀರ ನೋಡಿಕೊಂಡು ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು? ஹalleluya. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಹೊತ್ತು சப்பிரால் வரா ಸಫೀರಳು ಬರ್ತಾರೆ சர்ச்சுக்கு. ಸಭೆಗೆ. அவ சிந்திச்சுக்கிட்டு வரா, ಅವಳ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ஓ நம்ம புருஷன் ನಮ್ಮ ಗಂಡ என்ன பண்ணாரு, ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? 15,000 ரூபாயை கொண்டு பேதுரு கிட்ட கொடுத்துருக்கிறார். 15,000 ರೂಪಾಯಿನ சோ இப்ப பேதுரு என்ன பண்ணிருப்பா, நல்ல பொசிஷன்ல நம்ம வீட்டுக்காரரை உட்கார வச்சிருப்பா. ಪೊಸಿಷನ್ ನಮ್ಮ ஏன்னா எல்லாரை விட ஜாஸ்தி நம்ம கொடுத்துருக்கோம், ಎಲ್ಲರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ದಾಸಿ அப்படின்ற பெருமையில அம்மா வந்தாங்க. ಎಮ್ಮೆಲ ಅಮ್ಮ ಬಂದಳು. ಪೇದ್ರನು சப்பிரால பார்த்து, ಸಫೀರಳು ನೋಡಿ, ಸಫೀರಾಳೆ எவ்வளவுக்குமா வித்த? ಎಷ್ಟಕ್ಕಮ್ಮ ಮಾರಿದ್ರು? அத்த வித்த காசை கொடுத்தாங்களேயா, ಮಾರಿದ ಹಣವನ್ನು ಅದೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. அப்படியா? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, ಅಲ್ಲಿ ತಿರುಗಿ ನೋಡು. என்னய்யா, யாரோ 4 பேர் நடந்து வராங்க, ಯಾರು 4 ಜನ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவன் தான் உன் புருஷன் அடக்கம் பண்ணிட்டு வரான், அவனை தூக்கிட்டு வரான் பாரு. ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ವಿ, ನೀನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ನೋಡು ಅಂತ ಹೇಳಿ பொத்துன்னு விழுந்தா. ತಕ್ಷಣ ಬಿದ್ದರು. அப்படியே அந்த 4 பேர் அடுத்த அடக்க ஆராதನೆ நடத்த. ಆದ ನಂತರ 4 ಜನ ಹಾಗೆ ಅಡಕ ಆರಾಧನೆ 4 ಜನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದರು. ಎದನಾಲ ಇದು ನಡೆದದ್ದು? ಯಾದಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಯಿತು? ಎದನಾಲ ನಡೆದದ್ದು? ಯಾದಿಂದಾಗ ನಡೆಯಿತು ಹೇಳಿರಿ. ಮುಗಿಸ್ತೀನಿ, ಮುಗಿಸುತ್ತೇವೆ. அதான் தப்பு, அதுவே தப்பு. அந்த எண்ணம் தான் தவறு, அதுவே தப்பு. சுள்ளு எழுனதுனால சாகல, ಸುಳ್ಳು ಹೇಳಿದಾಗ ಸಾಯಲಿಲ್ಲ. உபாகமத்துல சொன்ன பிரமாணத்தை மீறினபடினால, ಅಲ್ಲಿ ಯಾಜಕ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ? நீ பொய் சொல்லக்கூடாதுன்றார். ಈಗ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದಂತಿದೆ. இப்ப எங்க வந்து பொய் சொன்னா? ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ ಎಲ್ಲಿ ಬಂದು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ಮನುಷ್ಯನಡತல, ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲ. பொய் சொல்லாதன்னு சொன்ன தெய்வத்தினிடத்துல பொய் சொன்னா. ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು ಹೇಳಿದ ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பிரமாணத்தை மீறினபடினால, ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದಿಂದಾಗಿ தெய்வம் எதிர்த்து நின்றார். ದೇವರು ಇದು ವಿರುದ್ಧವಾಗಿ, தெய்வம் எதிர்த்து நின்றார். ದೇವರು ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರೆ ಪ್ರಾಣம் போய் ಪ್ರಾಣ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ಆದ್ದರಿಂದಾಗಿ கேட்கிறதான தெய்வ ಇದು பிள்ளையே, ಕೇಳುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, உன் ஆத்துமாவை குறித்து, ನಿನ್ನ ಆತ್ಮ ಭಾಗ ಕುರಿತು ரொம்ப கருசனையா, ತುಂಬಾ ಆಲೋಚನೆ ಮಾಡೋಣ. எதை குறித்தும் கவலைப்படாத. ಯಾವ್ದ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. ஹalleluya. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ரெண்டே பேர் ஆராதிச்ச இடம் இது. ಇಬ್ಬರೇ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ಸ್ಥಳವಿದು. ஹalleluya. ஹalleluya. எப்போ வந்த பவுல்? ಯಾವಾಗ ಬಂದ್ರಿ ಬ್ರದರ್? 17. நான் வந்ததே 17. கொனையெல்லாம் நீ வரல. நான் சர்ச்சு ஓபன் பண்ணதே கொனை 17 டிசம்பர் 25. ஆஹா, 18 டிசம்பர் நீ சொல்லிட்டு இருக்க. நீ வந்தது, ನೀವು ಬಂದಿದ್ದು ஆஹா, நீ வந்தது பிப்ரவரி லாஸ்ட். ಫೆಬ್ರವರಿ ಕೊನೆಯಲ್ಲಿ. புரியுதா? மார்ச் திங்கள் வாக்தானம் கொண்டிருப்பேன். ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿರೋ. புரியுதா? 2 மாசம். ஆனா எனக்கு எல்லாம் நினப்பு இருக்கு. ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪನ ಇದೆ ನಮಗೆ. 2 மாசம் 2 ತಿಂಗಳು யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து திடீர்னு வாடகை கொடுத்துட்டு போனார். ಯಾರಂತ ಗೊತ್ತಿದೆ ಇಬ್ರು ಬಂದು ಬಾಡಿಗೆ ಕೊಟ್ಟು. ನಾನು ಪಾಸ್ಟರ್மாவும் தான். ನಾವು ಪಾಸ್ಟರ್ ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೋ. இப்போ ஜனவரி வந்துருச்சு. ಇವಾಗ ಜನವರಿ ಬಂತು. ஏன்னா டிசம்பர் 25 ಡಿಸೆಂಬರ್ 25 சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணோம். ಚರ್ಚ್ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. வருஷம் போச்சு, ವರ್ಷ ಹೋಯ್ತು. புது வருஷம் வந்து ಹೊಸ ವರ್ಷ ಬಂತು, ஜனவரி வந்துருச்சு. ಜನವರಿ ಬಂತು. இப்போ வாடகை கொடுக்கணுமா இல்லையா? ಬಾಡಿಗೆ ಕೊಡಬೇಕಲ್ವಾ? யார் தரது? ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? 2 பேர் தான், ಇಬ್ಬರೇ ಬಂದಿದ್ದು, வேற யாரும் இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. திடீர்னு ஒரு பிரதர் வந்தாரு. ತಕ್ಷಣ ಒಂದು ಬ್ರದರ್ ஒரு கவர் எடுத்துட்டு வந்தார். ಒಂದು ಕವರ್ ತಂದ. பாஸ்டர் நீங்க தான்? நான். ನೀವೇ ನಾನು? ஆமா. இதை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார். ಇದು ನಿಮ್ಮ ದೇವರು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவன் இங்க வரல. ಇಲ್ಲಿ ತನಕ ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ಅದ ನಂತರ திறந்து ತೆರೆದು ஜெபம் பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರು திறந்தா ತೆರೆದರೆ 5,500 5,500 ರೂಪಾಯಿ வாடகை காசு அப்படியே ಬಾಡಿಗೆ ಹಣ ಅದರೊಳಗೆ அப்படியே ஓனர் கண். ಹಾಗೆ ಓನರ್ ಕಳಿಸಿದ್ರು. அடுத்த மாசம் ಫೆಬ್ರವರಿ அதே போல 2 பேர் ஜெபம் பண்ணோம். ಇಬ್ಬರು ಅದೇ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ பிப்ரவரி மாத வாடகையும் ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳ ಬಾಡಿಗೆ அதே போல ஒரு சகோதரி கொண்டு. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಸಹೋದರಿ ತಂದು. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை தெளிவுபடுத்தவே நான் இங்கே இருக்கேன். ನಿಮ್ಮನ್ನು ತಿಳುವಳಿಕೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಇಲ್ಲಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ எனக்கு செவி கொடு, ನಮಗೆ ಕಿವಿ ಕೊಡು. நான் சத்தியத்துக்கு செவி கொடு. ನಾನು ಸತ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡು. நான் நிக்கிறது, ನಾನು ನಿಂತಿರುವುದು சத்தியத்துக்காக. ಸತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಮೊಣಕಾಲು தேவ சமூகத்திலே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅನನ್ಯ சொன்னதுக்கு ಹೇಳಿದಕ್ಕೆ சப்பரால் என்ன பண்ணிருக்கணும்? ಸಫರೇಲ್ ಏನು ಹೇಳಿರಬೇಕಾಯಿತು? போலியான விஷயங்களை களைந்திருக்கணும். ಆ ಪೋಲಿಯಾದ ವಿಷಯನ ತ್ವರೆ ಮಾಡಿರಬೇಕಾಯಿತು. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ.